கிரியோவில் அடுத்து நீங்கள் பார்க்க போகிற ஆப்ஷன் சர்ஃபேஸ் மாடலிங். ஜீரோ திக்னஸ் மாடலிங்கை தான் சர்ஃபேஸ் மாடலிங்னு சொல்கிறாங்க. ஜீரோ திக்னஸ் மாடலிங்கிறது என்ன அப்படின்னா, திக்னஸ் மென்ஷன் பண்ண தேவையில்லாத மாடலிங் எல்லாமே ஜீரோ திக்னஸ் மாடலிங் இல்லது சர்ஃபேஸ் மாடலிங்னு சொல்லலாம். ஸோ புதுசாக சர்ஃபேஸ் மாடலிங் உள்ள டேப் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காண்டி நியூ. ஸோ பார்ட்டில் சாலிடுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே தான் இந்த சர்ஃபேஸ் மாடலிங் டூல்ஸ் எல்லாம் பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால சாலிடை பிக் பண்ணிவிட்டு உங்கள் சர்ஃபேஸ் மாடலிங்குள்ள நேமை பிளேஸ் பண்ணிடுங்க. இன்ஃபோ சர்ஃபேஸ் நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை அன்டிக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பமான யூனிட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எம்எம்என்எஸ் பார்ட் சைடை சூஸ் பண்ணி ஓகே கொடுங்க. ஸோ சர்ஃபேஸ் மாடலிங் தேவைப்படுற டூல்ஸ் எல்லாமே இதில் ஓப்பன் ஆகிருக்கும். ப்ளஸ் சாலிட் மாடலிங் இதில் தான் நம்ம பண்ணோம். ஸோ இந்த பேஸ் ஃபீச்சர் எக்ஸ்ட்ரூட், ரிவால்வ், ஸ்வீப், சொட்டு பிளண்ட் எல்லாத்தையும் நீங்கள் சர்ஃபேஸ் மாடலிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் திக்னஸ் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா சர்ஃபேஸ் மாடலிங், சப்போஸ் திக்னஸ் மென்ஷன் பண்ணிட்டா இது சாலிட் மாடலிங்காக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இதை ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த பேஸ் ஃபீச்சர். ஸோ இந்த பேஸ் ஃபீச்சர்லாம் எப்படி சர்ஃபேஸ் மாடலிங்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம், யூஸ் பண்ண ஃபேஸ் ஃபீச்சரை எப்படி சர்ஃபேஸ் எடிட்டிங் பண்ணிக்க போகிறோம், சர்ஃபேஸில் உள்ள அட்வான்ஸ் டூல்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம்ங்கிறத பற்றி வரிசையாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரூட். ஸோ எக்ஸ்ட்ரூடில் பிளேஸ்மெண்ட்டுங்கிற ஆப்ஷனில் எந்த இடத்துல நீங்கள் ஸ்கெட்சை வரைய போகிறீங்களோ அந்த டேட்டா பிளானை செட் பண்ணுங்கள், டிஃபைன். ஸோ இந்த பிளான் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த பிளானை கிளிக் பண்ணி ஓகே. ஸோ அந்த டேட்டா பிளான் உங்கள் ஸ்க்ரீனுக்கு பேரலாக கிரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களோட தேவையான டிராயிங்ஸை வரைஞ்சிடலாம். ஸோ இதில் ஒரு சர்க்கிள். ஸோ இதோட டயமீட்டர் 300ன்னு கொடுத்துட்டு ஓகே, இந்த ஸ்கெட்ச் எனாஃப் அப்படின்றதுக்காண்டி ஓகேன்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ இது சாலிட் மாடலிங். ஸோ இந்த சாலிட் மாடலிங் எப்படி நான் சர்ஃபேஸாக கன்வெர்ட் பண்ணுறது, ஏன்னா பேஸ் ஃபீச்சர் எல்லாமே டிஃபால்ட்டாக சாலிட் மாடலிங்கிற ஆப்ஷனுக்காண்டி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ சர்ஃபேஸாக இதை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ சாலிட் பக்கத்தில் உள்ள இந்த டூல், அதாவது எக்ஸ்ட்ரூட் ஆஸ் சர்ஃபேஸ், இது ஒரு சர்ஃபேஸாக எக்ஸ்ட்ரூட் ஆகட்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சர்ஃபேஸாக எக்ஸ்ட்ரூட் ஆயிரும். ஸோ இதுக்கு திக்னஸோ எதுவுமே உங்கள்கிட்ட கேட்காது, இந்த டெப்த் மட்டும் தான் கேட்கும். அதாவது இது எக்ஸ்ட்ரூட் லென்த். ஸோ இது உள்ள ஆப்ஷன், அதாவது இந்த ஆப்ஷன் சிமெட்ரிக் ஆப்ஷன், அப் டு சர்ஃபேஸ் ஆப்ஷன் எல்லாத்தையுமே பார்ட் மாடலில் பார்த்தாச்சு. ஸோ அதே ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க போகிறோம். பட் இந்த சர்ஃபேஸ் பட்டனை கிளிக் பண்ணுறது மூலியமா திக்னஸ் இல்லாத ஒரு சர்ஃபேஸ் மாடலிங் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ நான் சர்ஃபேஸ் மாடலிங் பண்ணும்போது எல்லா கலருமே எனக்கு இது மாதிரி தான் தெரியும். ஸோ சாலிட் மாடலிங்னா ஒரு கலர், சர்ஃபேஸ்னா ஒரு கலர், ஷீட் மெட்டல்லாம் ஒரு கலர்னு டிஃபைன் பண்ணி பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதை ஈஸியாக விசிபிலிட்டியை இந்த மாடலிங் சர்ஃபேஸ் மாடலிங்னு உங்களால் டிஃபைன் பண்ணிட முடியும். ஸோ இதை நான் எடிட் பண்ணிக்கிறேன். எடிட் டெஃபினேஷன் மூலியமா உங்களால் இந்த ஸ்கெட்சை எடிட் பண்ணிக்க முடியும். டெஃபினேஷன். ஸோ இந்த ஸ்கெட்சை எடிட் பண்ணணும் அப்படின்னா பிளேஸ்மெண்ட்டில் எடிட் ஸ்கிரீன். இப்போ உங்களோட ஸ்கெட்சை தேவைக்கேற்ப மாற்றிக்கலாம். ஸோ இல்லை இந்த சர்க்கிளை டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ஸ்கெட்ச் வரைகிறேன். பட் இந்த ஸ்கெட்ச் ஓப்பன் ஸ்கெட்சாக இருக்குது அப்படின்னா இது எக்ஸ்ட்ரூட் ஆகுமா? ஏன்னா சாலிட் மாடலிங்கை பொறுத்தவரையும் ஓப்பன் ஸ்கெட்ச், எக்ஸ்ட்ரூட், ரிவால்வ்ங்கிற பேஸ் ஃபீச்சருக்கு எடுத்துக்காது. ஸோ அப்படி எடுத்துக்க வைக்கணும் அப்படின்னா அந்த சாலிட் ஃபீச்சரை நீங்கள் திக்கனாக மாற்றினா மட்டும்தான் இந்த ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும். பட் சர்ஃபேஸ் மாடலிங்கை பொறுத்தவரையும் ஓப்பன் ஸ்கெட்சும் அவைலபிலிட்டியாக எடுத்துக்கும். பட் எப்படி எக்ஸ்ட்ரூட் ஆகும்னா அந்த ரேஞ்சில் எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸோ எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்தை ஆட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு தின் ஷீட், அதாவது திக்னஸ் இல்லாத ஒரு ஷீட், ஜீரோ திக்னஸ் ஷீட் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிரும். ஸோ இது என்ன ஷேப் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், சர்ஃபேஸ் மாடலிங் ப்ரிப்பேர் பண்ண ஒரே கான்செப்ட் காம்ப்ளிகேட்டட் ஷேப். சாலிட் மாடலிங்கை பண்ண முடியாத காம்ப்ளிகேட்டட் ஷேப்பை கிரியேட் பண்ணுறதுக்காண்டி தான் சர்ஃபேஸ் மாடலிங் ஒன்று டெவலப் ஆனிச்சு. ஸோ இது என்ன வேணாலும் ஈஸியாக ரெடி பண்ணிட முடியும். இது எக்ஸ்ட்ரூடை எடிட் பண்ணி இது ஸ்கெட்சை திரும்பி நான் எடிட் பண்ணி போகிறேன். இந்த ஸ்கெட்சை க்ளோஸ் பண்ணுறேன். இந்த ஸ்கெட்சை க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இது க்ளோஸ் லூப். ஸோ இதுவும் உங்களுக்கு ஆகும். பட் இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, இந்த டபுள் டேஸ் உள்ள கேப், ரெண்டு பக்கட்டும் ரெண்டு கேப் இருக்கும். ஸோ இந்த கேப்பையும் உங்களால் ஃபில் பண்ண முடியுமானா முடியும். ஸோ அது எங்கே போய் ஃபில் பண்ணுவீங்கன்னா ஆப்ஷனில் கேப் ரேஞ்ச். ஸோ சர்ஃபேஸ் மாடலிங் ஜென்ரேட் பண்ணும்போது தான் இந்த ஆப்ஷன் ஹைலைட் ஆகும். இந்த ஆப்ஷன் சாலிட் மாடலிங் தெரியும் பட் ஹைலைட் ஆகாது. ஸோ சர்ஃபேஸ் மாடலிங்கில்
க்ளோஸ் லூப்புக்கு நீங்கள் சர்ஃபேஸாக எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது இந்த கேப்டன்ங்கிற ஆப்ஷன் டெவலப் ஆகும். இதை டிக் அடிச்சிட்டிங்க அப்படின்னா சர்ஃபேஸ் மாடலிங் ஃபுல்லாக கவர் ஆயிரும். அதாவது எக்ஸ்ட்ரூட் ஆகிற 2 பேரல் ஃபேஸ், ஸ்டார்டிங் ஃபேஸ் எண்டிங் ஃபேஸில் உள்ள க்ளோஸ் லூப் தனியாக டெவலப் ஆகி ஃபுல்லாக சர்ஃபேஸாக டெவலப் ஆகிருக்கு. இதான் சர்ஃபேஸ் மாடலிங்கில் யூஸ் பண்ணுற எக்ஸ்ட்ரூட். இந்த எக்ஸ்ட்ரூட் சப்போஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரூட் கட், அதாவது மெட்டீரியல் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா சர்ஃபேஸ் மாடலிங்கில் இந்த கட்டுங்கிற எல்லாம் யூஸ் பண்ணுறது முடியாது. சர்ஃபேஸ் மாடலிங்கில் மெட்டீரியல் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா பேஸ் ஃபீச்சரை யூஸ் பண்ணி அந்த மெட்டீரியலாம் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் எடிட்டிங் டூல்ஸ். ஸோ அதை பேஸ் ஃபீச்சரை முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இது எடிட் பண்ணப்போ எக்ஸ்ட்ரூட், ரீடெஃபினேஷன், பிளேஸ்மெண்ட், எடிட். இது இடையில இன்னொரு சர்க்கிள் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஸோ இது எப்படி எக்ஸ்ட்ரூட் ஆகும் அப்படின்னா அந்த விட்டுட்டு தான் எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸோ ஃபுல்லாக சர்ஃபேஸ். இந்த கேப் வேண்டை இந்த இடத்துல ரிமூவ் பண்ணியாச்சு அப்படின்னா எனக்கு நீங்கள் போட்ட ரெண்டுமே செப்பரேட்டாக இருக்கும். டேப் பண்ணால் அது ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிரும். ஸோ சர்ஃபேஸ் மாடலில் யூஸ் பண்ணுற எக்ஸ்ட்ரூட் டூல்ஸ். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ரிவால்வ். ஸோ அதுக்காண்டி எக்ஸ்ட்ரூடுங்கிற ஃபீச்சரை டெலீட் பண்ணிக்கிறேன். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ரிவால்வ். ஸோ ரிவால்வ் அப்படின்னா ஒரு சென்டர் லைனை பொறுத்து ஒரு ஸ்கெட்ச் ரிவால்வ் ஆகி வந்து எவங்க 360 கம்ப்ளீட் ஆகிறது தான் ரிவால்வ்ங்கிற ஆப்ஷனில் யூஸ் பண்ணிக்கிறோம். ரிவால்வ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எந்த பிளானில் உங்கள் ஸ்கெட்ச் தேவை அப்படிங்கிறத பிளேஸ்மெண்ட்டில் டிஃபைன்கிற ஆப்ஷன் மூலியமாக கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பிளானில் தான் உங்களோட ஸ்கெட்ச் தேவை அப்படின்னா இந்த பிளானை கிளிக் பண்ணி ஸ்கெட்ச். ஸோ உங்களோட டேட்டா பிளேன் உங்களோட ஸ்க்ரீனுக்கு பேரலாக ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படுற ஸ்கெட்சை வரைய முடியும். ஸோ ரிவால்வுக்கு தேவை ஒரு சென்டர் லைன். கண்டிப்பாக இந்த சென்டர் லைனை போட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சென்டர் லைனுக்கு ஏதாவது ஒரு சைடு, லெஃப்ட் சைடு ரைட் சைடு, ஏதாவது ஒரு சைடு மட்டும் உங்களோட ஸ்கெட்சை வரைஞ்சா போதும். ஸோ ஓப்பன் ஸ்கெட்ச் டிக் பண்ண மஸ்ட் பி இன்டர்செக்ட். ஓகே. ஸோ சர்ஃபேஸ் ஒன்று டெவலப் ஆகிட்டு. ஸோ இது ஃபுல்லாகவே சர்ஃபேஸ் உள்ள எம்டி ஸ்பேஸாக தான் இருக்கும். ஸோ பிளேஸ்மெண்ட்டில் இந்த ஸ்கெட்சை எடிட் பண்ணும்போது அது தெளிவாக தெரியும். ஸோ மேலே உள்ள இந்த லைன் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் ஓகேன்னு கொடுத்தேன்னா அந்த சர்ஃபேஸ் மாடலிங் தெளிவாக தெரியும். ஸோ இது மாதிரி நான் ஆப்ஷன் ஒரு ஸ்கெட்சை வரைஞ்சி ஒரு ஆக்சிஸை பொறுத்து 360 டிகிரி ரிவால்வ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னா ரிவால்வ்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அது சர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஷீட் மெட்டலாக இல்லாமல் ஒரு 0 திக்னஸ் மெட்டீரியலாக இருக்கும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இது சர்ஃபேஸ் மாடலிங் உள்ள ரிவால்வ் டூல்ஸ். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஸ்வீப். ஸோ அதுக்காண்டி இந்த ரிவால்வ்ங்கிற ஃபீச்சரை டெலீட் பண்ணிக்கிறேன். ஸ்வீப் அப்படிங்கிறது ஒரு ட்ரெஜெக்டரி, அதாவது ஒரு பாதையை பேஸ் பண்ணி இன்னொரு செக்ஷன் ட்ராவல் ஆகிறது தான். ஸோ இந்த ஸ்வீப்புங்கிற டூலை யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது ஒரு ஸ்கெட்ச், அதுக்கப்புறம் ஸ்வீப்பில் போடக்கூடிய ஒரு செக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு எந்த பாதையை நீங்கள் உருவாக்கணுமோ அந்த பாதையை ஸ்கெட்ச் மூலமாக வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஸ்கெட்சில் போய் எந்த டேட்டா லைனில் ஸ்கெட்ச் வரைய விரும்புகிறீங்களோ அந்த டேட்டா லைனை சூஸ் பண்ணி ஸ்கெட்ச். ஸோ இதில் எந்த பாத் உங்களோட பாத்தை ஸ்ப்ளைன் மூலியமாவோ இல்லை லைன் மூலியமோ ஸோ எப்படி வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பாதைங்கிறது க்ளோஸ் லூப்பாக இருக்கலாம், இல்லைனா ஓப்பன் லூப்பாக இருக்கலாம். ஸோ இதனால் எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. ஸோ நான் ஓப்பன் லூப்பாக ஒரு பாத், அதாவது நான் போட போகிற ஸ்வீப்போட ட்ரெஜெக்டரி இதான். ஓகே கொடுத்துருங்க. அந்த ஸ்கெட்ச் டிஃபைன் ஆயிரும். ஸோ இந்த ஸ்கெட்சை யூஸ் பண்ணி தான் ஸ்வீப்புக்கு நான் பண்ண போகிறேன். ஸோ ஸ்வீப்புங்கிற டூல் எடுத்துக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்கெட்சை அது டூலாக, அதாவது ட்ரெஜெக்டரியாக எடுத்துக்கும். ஸோ இதுக்கப்புறம் எந்த செக்ஷன்னு கேட்கும். இந்த செக்ஷனை நம்ம போய் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இதில் எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கும்னா நம்ம கிளிக் பண்ண ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ இங்கே வரைகிற ஆப்ஷன் தான் இது ஃபுல்லாகவே டெவலப் ஆகி போகும். ஸோ இதை நார்மல் பொசிஷன் கொண்டு வர்றது எப்படி? நான் ரொட்டேட் பண்ணிட்டேன், திரும்பி பழைய பொசிஷனுக்கு என்னால் கொண்டு வர முடியுமா அப்படின்னு நீங்கள் சந்தேகமாக கேட்டிங்கன்னா ஸோ கொண்டு வரலாம். இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதான் ஸ்கெட்ச் வியூ. ஸோ எந்த பிளானை நான் ஸ்கெட்ச் சூஸ் பண்ணணும் அந்த பிளான் எனக்கு என்னோட ஸ்க்ரீனுக்கு பேரலாக வந்துடும். ஸோ இந்த இதில் உங்களுக்கு பிடிச்ச என்ன ஷேப் அந்த செக்ஷனில் ட்ராவல் ஆகணும்னு விரும்புகிறீங்களோ அந்த செக்ஷனை வரைங்க. டிக் கொடுத்தா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போதே சாலிட், ஷீட் மெட்டல், சர்ஃபேஸ்னு 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் சாலிட் கொடுத்து உள்ளே வந்ததுனால பேசிக் ஃபீச்சர் எல்லாமே சாலிட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும்.
ஸோ நம்ம சர்ஃபேஸாக மாறணும் அப்படின்னா சர்ஃபேஸ் ஆப்ஷன்னா மாற்றணும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் லூப்பில் நம்ம இந்த ஸ்கெட்ச் வரைஞ்சதுனால ஆட்டோமேட்டிக்காக அது சர்ஃபேஸில் மாற்றிக்குவான்னு கேட்கும். ஸோ ஓகே மாற்றிக்கணும் அப்படின்னா ஓகேன்னு கொடுங்க, சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ நீங்கள் வரைஞ்ச இந்த ஆஃப் செக்ஷன் அந்த பாதையை பேஸ் பண்ணி டெவலப் ஆயிரும். ஸோ இதான் ஸ்வீப். ஒரு ட்ரெஜெக்டரியை பேஸ் பண்ணி ஒரு செக்ஷன் ட்ராவல் ஆகிறதான் ஸ்வீப். ஓகே, அடுத்து இந்த ஸ்வீப்போட அடுத்து ஹெலிக்கல் ஸ்வீப். இந்த ஹெலிக்கல் ஸ்வீப்பும் அதே தான். நம்ம ப்ரொடியூஷன் பண்ணணும் அப்படின்னா ஸ்ப்ரிங் மெத்தட்லையும் இல்லை த்ரெட் மெத்தட்லையும் ஃபார்ம் பண்ணலாம். பட் இந்த சர்ஃபேஸை பொறுத்தவரைக்கும் ஹெலிக்கல் ஸ்வீப்புங்கிற ஆப்ஷன் தேவைப்படாது. ஸோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே யூஸ் பண்ண, அதாவது சாலிட் மாடலில் யூஸ் பண்ண அதே மெத்தட் தான், பட் திக்னஸ் இல்லாத ஒரு 0 திக்னஸ் மெட்டீரியலாக ஃபார்ம் ஆகும். ஸோ அடுத்த டூல் நம்ம ஷேப்பில் பிளெண்டை பற்றி பார்த்துடலாம். ஸோ பிளெண்ட் அப்படிங்கிறது 2 டிஃப்ரெண்ட் செக்ஷன், அதாவது 2 டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ் உள்ள மெனி செக்ஷனை பேரலாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் பிளெண்ட். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்வீப் இதோட ஸ்கெட்சை நான் டிலீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் பிளெண்ட் எடுத்துட்றேன். எந்த செக்ஷன்னு கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் கேட்குறப்ப எந்த பிளானில் ஸ்கெட்சை நீங்கள் பேரலாக வரைஞ்சிட்டு போகிறீங்களோ அந்த பிளானை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிடுங்க. டிஃபைன் மூலியமா இந்த பிளானை சூஸ் பண்ணிட்டேன், ஸ்கெட்ச். ஸோ இதில் என்ன நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் உள்ள என்ன செக்ஷன் வேணாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். பட் கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம், இதில் உள்ள எல்லா என்டிட்டிஸ், அதாவது நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ், நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு செக்ஷன்லையும் உள்ள நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இது அடுத்தது நான் ஒரு ரெக்டாங்கிள் போகிறதுனால, ஸோ ரெக்டாங்கிள் இருக்கிறது 4 என்டிட்டிஸ், பட் சர்க்கிளுக்கு என்டிட்டிஸாக பிரிக்க முடியாதனால இந்த சர்க்கிளை நான் 4 என்டிட்டிஸாக பிரிச்சாகணும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் இது மாதிரி எத்தனை என்டிட்டிஸ் தேவையோ அத்தனை என்டிட்டிஸாக பிரிச்சுங்க. ஓகே, ஸோ அடுத்தது நான் வரைஞ்ச இந்த சர்க்கிள்லேருந்து பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தள்ளி தான் அடுத்த செக்ஷன், அதாவது செகண்ட் செக்ஷன் நான் வரைய போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோதோ அதை எங்கே டைப் பண்ணிடுங்க, 200. ஸோ 200 தள்ளி என்ன செக்ஷன் வேணும் அப்படிங்கிறதா இந்த ஆப்ஷன் ஸ்கெட்ச். எந்த செக்ஷன் வேணுமோ அந்த செக்ஷனை நீங்கள் வரைங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணதுனால சர்க்கிளை 4 பிரிச்சுட்டேன். ஸோ இந்த ரெக்டாங்கிளை என்னால் எனக்கு பிரிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா ரெக்டாங்கிள் ஆல்ரெடி 4 என்டிட்டிஸை ப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ டிஃபால்ட்டாக பேஸ் ஃபீச்சர்ஸ் ஷீட், அதாவது சாலிட் தான் ஃபார்ம் ஆகும். சர்ஃபேஸில் மாறணும் அப்படின்னா சர்ஃபேஸ் ஆப்ஷன். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ் உள்ள செக்ஷனை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் பிளெண்ட். ஸோ அதே மாதிரி ரொட்டேஷன் பிளெண்ட் அப்படிங்கிறது 2 செக்ஷன், அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ் உள்ள செக்ஷனை ஜாயின் பண்ணுறது தான் யூஸ் ஆகுது. பட் பிளெண்ட் அப்படிங்கிறது பேரலாக கனெக்ட் பண்ண மாதிரி ரொட்டேஷன் பிளெண்டுங்கிறது ஏதாவது ஒரு ஆக்சிஸ், அதாவது எக்ஸ் ஒய் ஜெட், ஏதாவது ஒரு ஆக்சிஸை சென்டர் ஆக்சிஸை வச்சு ரொட்டேஷன் மெத்தடில் எனக்கு பிளெண்ட் ஆகும். ஸோ இதுக்கு என்னென்ன மெத்தட் ஃபாலோ பண்ணோம், அதாவது நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்குன்னா இதுக்கும் அதே மாதிரி ரொட்டேஷன் பிளெண்டுக்கும் ஈக்குவலாக இருக்கணும். அடுத்து நம்ம ஸ்வெட் பிளெண்ட் பார்த்துடலாம். ஸ்வெட் பிளெண்ட் அப்படிங்கனாலே ஸ்வீப் ப்ளஸ் பிளெண்ட். ஸ்வீப்புங்கிற டூலையும் பிளெண்டுங்கிற டூலையும் கம்பைன் பண்ணியிருக்கிறது தான் ஸ்வெட் பிளெண்ட். அதாவது ஸ்வீப்பில் ட்ரெஜெக்டை பேஸ் பண்ணி ஒரே ஒரு செக்ஷனை தான் ட்ராவல் பண்ண முடியும். பிளெண்டில் ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது சம் கண்டிஷன் பேரலாவோ ரொட்டேஷனாவோ டிஃப்ரெண்ட் செக்ஷன் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் செக்ஷன் இருக்குது, அங்கே டிஃப்ரெண்ட் ட்ரெஜெக்ட் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி டிஃப்ரெண்ட் செக்ஷன் டிஃப்ரெண்ட் வேஸில், அதாவது நீங்கள் கொடுத்த பாதையில் போகக்கூடிய ஆப்ஷன் தான் ஸ்வெட் பிளெண்ட். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி பிளெண்டை டெலீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போம். ஸோ இதில் ஸ்வீப்புக்கு தேவைப்படுற மாதிரி ஸ்வெட் பிளெண்டுக்கு ஒரு ட்ரெஜெக்டரி, அதாவது பாதை தேவை. ஸோ அந்த பாதையை எப்படி டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னா ஸ்கெட்ச் மூலியமாக நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுங்க, பிளானை சூஸ் பண்ணி ஸ்கெட்ச். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பாதை வேணுமோ அதை இங்கே சூஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த பாதை சூஸ் பண்ணும்போது ஸ்டார்ட் பாயிண்ட் ஒன்று வைப்பீங்க. இது மாதிரி பாதை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் இருக்கிற மெயின் பாயிண்ட், அதாவது கோஆர்டினேட் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய 2 பாயிண்ட் எதுனா ஸ்டார்ட் பாயிண்ட்டும் எண்ட் பாயிண்ட்டும் மட்டும்தான். ஸோ இந்த பாதையில் என்னால் 2 செக்ஷன் மட்டும் தான் வரைய முடியும். ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு செக்ஷனும் எண்டிங்கில் ஒரு செக்ஷன் மட்டும் தான் வரைய முடியும். இடையில எந்த பாயிண்ட் இல்லாதனால 3 செக்ஷன் 4 செக்ஷன் வரைய முடியாது. சப்போஸ் உங்களுக்கு 4 செக்ஷனை, அதாவது ஒரே பாதையில் 4 டிஃப்ரெண்ட் செக்ஷனை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இடையில இந்த கர்வை டிவைட் பண்ணி ஒரு பாயிண்ட் வைக்கணும்.
ஸோ நீங்கள் மூணாவதா இல்லை ரெண்டுக்கு மேலே ஏதாவது செக்ஷன் சேர்க்க விரும்புனீங்க அப்படின்னா எந்த இடத்துல அந்த மூணாவது செக்ஷன் எந்த இடத்துல அந்த நாலாவது செக்ஷன் சேர்க்கவீங்களோ அந்த இடத்துல டிவைட் பண்ணிடுங்க. இந்த செக்ஷன் இந்த செக்ஷன் சேர்க்க போகிறேன். ஸோ அதுலேருந்து ஃபஸ்ட்டுலேருந்து ரெண்டாவது டிஸ்டன்ஸ் எல்லாமே நீங்கள் டிஃபைன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா முடிச்சுட்டு கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ இது பேர் ஜாமெட்ரிக் கோஆர்டினேட் சிஸ்டம். சாதாரண கோஆர்டினேட் சிஸ்டம் வச்சிங்க அப்படின்னா ஸ்கெட்சில் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஸ்கெட்சை விட்டு வெளியே வரும்போது இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் காணா போயிடும். ஸோ ஜாமெட்ரிக் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது இது அதை பார்ட் போனாலும் சரி அசம்பிளி போனாலும் சரி ஸோ எல்லா மாடலுக்கும் இது வரும். ஸோ இது நம்ம ஸ்கெட்சை விட்டு வெளியே போய் இந்த சொட்டு பிரிண்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கெட்சுக்கு வெளியும் நீங்கள் வைக்கிற பாயிண்ட் வரணும். ஸோ அந்த நோக்கத்தோட நீங்கள் வைக்கிற போகிற பாயிண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம், அதாவது ஜாமெட்ரிக் கோஆர்டினேட் சிஸ்டம் எடுத்து எங்கே டிவைட் பண்ணீங்களோ அந்த பாயிண்டில் வச்சுருங்க. ஸோ இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறது 4 பாயிண்ட். ஸ்டார்ட் பாயிண்ட், மேனுவலாக வச்ச 2 பாயிண்ட், என் பாயிண்ட். ஸோ உங்களால் 4 செக்ஷன் இந்த பாத்தில் வரைய முடியும். அடுத்தது போய் ஸ்வெட் பிளான். ஸோ இந்த ரெஃபரன்ஸுங்கிற டேப் மூலயமா எது ட்ரெஜெக்ட்ரி அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரெஜெக்ட்ரியை கிளிக் பண்ணி எது உங்களோட செக்ஷனோ அதாவது எது உங்களோட பாதையோ அதை முடிவு பண்ணிடுங்க. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இது ஃபஸ்ட் செக்ஷன், செகண்ட் செக்ஷன், தேர்ட், ஃபோர்த். எனக்கு ரிவர்ஸில் வரணும் அப்படின்னா இங்கே ஃப்ளிப் அடிச்சிட்டிங்கன்னா இதுலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இது ஃபஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் செக்ஷன். ஸோ இந்த நான் இங்கே வச்ச 4 பாயிண்ட், அதாவது ஸ்டார்ட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட், இடையில வச்ச 2 பாயிண்ட்லையும் என்னென்ன செக்ஷன் வேணுங்கிறத சொல்கிறது தான் செக்ஷன். ஸோ இதில் எந்த 2 செக்ஷன் டிஃபைன் ஆகிருக்குங்கிற லிஸ்ட்டு வரும். ஸோ இதுவரையும் நீங்கள் எதுவும் டிஃபைன் பண்ணாதனால எதுவுமே வரல. ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷனில் ஸ்கெட்ச் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷனுங்கிறதுனா இந்த ஏரோ மார்க் உள்ள ஸ்டார்டிங் பாயிண்ட், என் செக்ஷனுங்கிறது இந்த பாயிண்ட். ஸோ இந்த இடையில உள்ள செக்ஷனுக்கு டிஃபைன் பண்ணணும்னா நீங்கள் அந்த பாயிண்ட்டை பர்டிகுலராக சூஸ் பண்ணால் மட்டும் தான் அதில் போய் வரைய முடியும். ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் வரைஞ்சிட்றேன். இதை 4ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்தது நீங்கள் வரைய போகிறது ஒரு பெண்டகன் அப்படின்னா இதை 5ஆக டிவைட் பண்ணணும். ஹெக்ஸாகன் அப்படின்னா 6ஆக டிவைட் பண்ணணும். என்டிட்டிஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும். அடுத்தது நான் இன்னொரு செக்ஷன் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா இன்சர்ட். ஸோ எந்த இடத்துல ஆட் பண்ண போகிறீங்களோ அது கேட்கும். ஸோ உங்கள் 3 பாயிண்டில் ஏதாச்சும் 1 பாயிண்டில் டச் பண்ணால் போதும். நான் இந்த பாயிண்ட்டை சொல்லிட்டேன்னா இதில் ஸ்கெட்சிங்கிற ஆப்ஷன் ஹைலைட் ஆகும். இது ஸ்கெட்ச். ஸோ இதில் என்ன வரையணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை வரைஞ்சிருங்க. ரெக்டாங்கிள். ஸோ இது ரெண்டும் ப்ரிவியூவில் காமிச்சிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது 3ஆவது செக்ஷன் வரைய போகிறேன். அது இந்த இடத்துல இருக்க போதுனாலும் ஓகே. 3ஆவது செக்ஷனை இன்சர்ட் பண்ணுறேன். எந்த இடத்துல? இந்த கோஆர்டினேட்டில் ஸ்கெட்ச். அந்த இடத்துல உங்களுக்கு என்ன செக்ஷன் தேவையோ அந்த செக்ஷனை வரைஞ்சிக்கலாம். ஸோ 3 செக்ஷனை ஜாயின் பண்ணிட்டீங்க. அடுத்தது 4ஆவது செக்ஷன் நீங்கள் இன்சர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்சர்ட், எந்த பாயிண்டில் வேணுமோ அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கெட்ச். ஸோ அந்த இடத்துல என்ன டூல்ஸ் வேணும் இந்த இதை ஒரு. ஸோ இதை 4ஆக நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட், 2, 3. ஸோ இதை 4 குவாட்ரண்ட்டாக நான் பிரித்ததுக்கப்புறம் ஓகேங்கிற பட்டனை கிளிக் பண்ணுன்னா ஸோ நீங்கள் போட்ட 4 செக்ஷனுமே ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ எல்லாமே சர்ஃபேஸாக டெவலப் ஆகிட்டு போயிட்டுருக்கும். ஸோ ஏதாவது ஒரு செக்ஷன், அதாவது நீங்கள் நார்மலாக வரைஞ்ச ஒரு செக்ஷனை ரொட்டேட் பண்ணி தான் ஜாயின் பண்ண போகிறோன்னா இங்கே ரொட்டேஷனுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் 2 சைடும் கேப் இருக்குது. நான் சர்ஃபேஸ்லாம் டிசைன் பண்ணுறேன் பட் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும் அப்படின்னா ஸோ சர்ஃபேஸுக்குன்னு உள்ள ஒரே ஆப்ஷன். ஸோ நீங்கள் எந்த பேஸ் ஃபீச்சர் யூஸ் பண்ணாலும் சர்ஃபேஸ் டிசைன் பண்ணும்போது ஒரு க்ளோஸ் லூப்பாக கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷனில் கேப் அண்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா ஓப்பனாக இருக்கிற உங்கள் சர்ஃபேஸை க்ளோஸ் 2 சைட்லும் உள்ள வால் மாதிரி கிரியேட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓப்பனாக இருக்குது. ஸோ கேப் அண்ட். ஸோ கேப் அண்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறது மூலியமா 2 எண்டையும் உங்களால் அடிச்சிட முடியும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸுங்கிற ஆப்ஷனில் உங்களோட நேம், அதாவது மாடல் 3ல இந்த சொட்டு பிரிண்டோட நேம் என்னன்னு தெரியணுமோ அதை டைப் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்ஃபேஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு ரிமூவ் மெட்டீரியலுங்கிற டூல்ஸ் ஆட் ஆகாது. ஸோ அப்படியே இது செகண்டரி டூல்ஸ், அதாவது ரெண்டாவதாக ஒரு பேஸ் ஃபீச்சர் ரெடி பண்ணும்போது அந்த டூல் ஹைலைட் ஆனாலும் அந்த டூலை யூஸ் பண்ணி உங்களோட சர்ஃபேஸை கட் பண்ணுறது ரிஸ்க். ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ப்ரிவ்யூ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ரிவ்யூ.
ஓகே, ஏதாவது சேஞ்சஸ் நடக்க வேணா இங்கேயே நடத்திட்டு முடிச்சிடலாம். ஸோ இதை திரும்பி ப்ளேபேக் அப்படிங்கிற பட்டன் யூஸ் பண்ணுறது மூலியமா திரும்பி பழைய பொசிஷனுக்கு வரும். ஸோ இந்த இடத்துட்ட உங்களுக்கு 3 ஆப்ஷன் ஹைலைட் ஆகுது. ஸோ இந்த கிளாஸ் மை உள்ளது ப்ரிவ்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எந்த ப்ரிவ்யூவும் காமிக்காது. ஸோ நீங்கள் போட்ட ட்ரெஜெக்டரி, நீங்கள் போட்ட செக்ஷன் மட்டும் விசிபிளாக தெரியுமே தவிர அதோட ப்ரிவ்யூ, அதாவது நீங்கள் போட ப்ரிவ்யூ உங்களுக்கு காமிக்காது. ஸோ அடுத்த ஆப்ஷன் என்னன்னா ப்ரிவ்யூ காமிக்கும், பட் ஷேடோ மோட், அதாவது லைட்டாக ஷேடோ மோடில் தெரியும். அடுத்தது நார்மல் ப்ரிவ்யூ. ஸோ இந்த ப்ரிவ்யூவில் நல்லா பர்ஃபெக்டாக ஷேடோட மோடில் எனக்கு ரியல் டைமாக ஒரு ஆப்ஜெக்ட் பண்ணுறப்ப எப்படி தெரியுமோ அதே மாதிரி தெரியறதா இந்த ப்ரிவ்யூ. ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் டூலில் எடிட்டிங் டூல்ஸ், அதாவது சாலிட் மாடலில் யூஸ் பண்ணுற எடிட்டிங் டூல்ஸ், ஹோல், ரவுண்ட், சாம்பர் அது போன்ற டூல்ஸை யூஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ இந்த சர்ஃபேஸ் மாடலிங்கை எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி ட்ரிம் பண்ணுறது, ஸோ அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சர்ஃபேஸ் மாடலிங்கை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எடிட்டிங் கேட்டகரி, அதாவது ட்ரிம், மெர்ஜ், எக்ஸ்டர்ன், ஆஃப்செட், இன்டர்செக்ட், ப்ரொஜெக்ட், திக்கன், சாடிஃபை. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் உங்களோட சர்ஃபேஸ் மாடலிங்கை எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ எடிட்டிங்கில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ், ஸ்பிளிட் சர்ஃபேஸ்லாம் இருக்கும். சர்ஃபேஸில் உள்ள டூல்ஸ் எல்லாமே, அதாவது சர்ஃபேஸ் மாடலில் உள்ள அட்வான்ஸ் டூல்ஸ். ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போகிறது சர்ஃபேஸ் மாடலிங். நீங்கள் வரைஞ்ச சர்ஃபேஸ் மாடலிங்கை எப்படியெல்லாம் எடிட் பண்ணலாம், எப்படியெல்லாம் மாடிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சர்ஃபேஸ் எடிட்டிங் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கெட்ச் அண்ட் ஸ்வெட் பிளெண்டை டெலிட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃப்ரெஷ்ஷான நியூ பேஜ் ஒன்று இருக்குது. ஸோ இதில் தேவையான டூல்ஸை வரைஞ்சி அதுக்குள்ள எக்ஸாம்பிளை பார்க்கலாம். அடுத்தது சர்ஃபேஸ் மாடலில் உள்ள எடிட்டிங் டூல்ஸை ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஸோ அதில் உள்ள ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மிரர். ஸோ மிரர் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்டை ஒரு டேட்டம் பிளேன் இல்லைனா ஒரு ஃபேஸ் இல்லைனா ஒரு நார்மல் பிளேனை யூஸ் பண்ணி அதுக்கு ஆப்போசிட்டில் மிரர் பண்ணுறது தான் மிரர். ஸோ ஃபஸ்ட்டு மிரருக்கு தேவையான ஒரு ஆப்ஜெக்டை வரைஞ்சிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஜெக்டை வச்சு மிரரோட எக்ஸாம்பிளை பார்த்துக்கலாம். நான் ஒரு எக்ஸ்ட்ரூடில் ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று போடுறேன். ஸோ ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரெக்டாங்கிளோட லென்த், ஸோ லென்த் பிரெத் வேணா சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ நான் 500 and 300ன்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இது சிமெட்ரிக்காக வேணும் அப்படின்னா சிமெட்ரிக்காக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது சிமெட்ரிக்காக ப்ளேஸ் பண்ண இது 200, 250 அப்படின்னும், இதை 300ல் பாதி 150னும் ப்ளேஸ் பண்ணால் சிமெட்ரிக் ஆயிரும். ஓகே, ஸோ இது சாலிட் கிடையாது, இது உங்களுக்கு தேவை ஒரு சர்ஃபேஸ் மாடலிங். ஸோ சர்ஃபேஸ், ஸோ டபுள் சைடும் கேப் போடணும் அப்படின்னா ஆப்ஷனில் கேப் டான்ஸ். ஓகே, ஸோ சின்ன சர்ஃபேஸ் பாக்ஸ் கிரியேட் ஆச்சு. ஸோ இதோட சைடில் இன்னொரு பைப், ஸோ பைப் ஷேப்பில் ஒரு காம்பவுண்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதை வச்சு நம்ம மிரர் ஆப்ஷனை பார்த்துடலாம். ஸோ இதுவும் சைடாக டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் சர்ஃபேஸும் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ ரெண்டு பக்கத்தும் கேப் வேணும் அப்படின்னா ஆப்ஷனில் கேப் அண்ட் டிக் பண்ணிக்கலாம். ஸோ தேவையில்லை அப்படின்னா டேரெக்டாக டிக் பண்ணிடுங்க. ஸோ சின்ன பாக்ஸில் ஒரு சைடு மட்டும் எனக்கு பைப் இருக்குது. ஸோ இதே யூடியூப்ல இந்த ஃபீச்சர் எனக்கு அதுக்கு ஆப்போசிட்டில், அதாவது இந்த ஃபேஸில் வேணும் அப்படின்னா மிரர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு ஃபேஸுக்கும் மிட் பிளானில் ஒரு டேட்டா பிளான் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி டேட்டா பிளான் இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒரு டேட்டா பிளான் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நியூ டேட்டா பிளானை வச்சு டேட்டா பிளான் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்போ இது மிரருங்கிற ஆப்ஜெக்ட் ஹைலைட் ஆகும் அப்படின்னா ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஹைலைட் ஆகும். இங்கே மிரருங்கிற டூல் எப்போ ஹைலைட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் மிரர் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அங்கே மிரருங்கிற டூல் ஹைலைட் ஆகும். ஸோ இதில் இந்த ஆப்ஜெக்ட் தான் நீங்கள் மிரர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ மிரருங்கிற ஆப்ஷன் ஹைலைட் ஆகிட்டு இதில் மிரர். ஸோ எந்த பிளேனை பொறுத்து இது மிரர் ஆகணும், ஸோ இங்கே சென்டரில் உள்ள இந்த பிளேனை பொறுத்து தான் மிரர் ஆகணும். ஓகே, ஸோ மிரர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்த அப்புறம் தான் ப்ரிவ்யூ காமிக்கும். ஸோ ஓகே, ஸோ இந்த மிரரை எடிட் பண்ணணும் அப்படின்னா அதே தான் மிரர். ஐ கிளிக் எடிட் டெஃபினேஷனில் போய் ஆப்ஷனில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், டிபெண்டன்ட் காப்பி, இண்டிபெண்டன்ட் காப்பி. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? டிபெண்டன்ட் காப்பி அப்படின்னா நீங்கள் மிரர் பண்ண ஃபீச்சரை டிபெண்ட் பண்ணி தான் மிரர் ஆன ஃபீச்சர் இருக்கும். ஸோ இதை டிக் எடுத்து விட்டீங்கன்னா ரெண்டு ஃபீச்சரும் இண்டிபெண்ட், அதாவது இந்த டிபெண்டன்சி கேன் பி ரீஸ்டோர்ட் ஆஃப்டர் ரிமூவிங் இட்.
ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டுக்கும் உள்ள டிபெண்டன்சி இது போயிடும், திரும்பி நீங்க டிபெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற வார்னிங் மெசேஜ் அடிக்குது. ஸோ எதுக்காண்டி அப்படின்னா, ஸோ இதோட சைஸஸ், இதோட டயமீட்டர், இதோட லென்த் சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட மிரர் ஆப்ஜெக்ட் ஆகிய அந்த சைடு உள்ள ஆப்ஜெக்ட்டும் மாறும். ஸோ டிபெண்டன்சியை கட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த கண்ட்ரோல்ஸ் எனக்கு இருக்காது. ஓகே, ஸோ இதான் மிரருங்கிற ஆப்ஷன். அடுத்தது ஒரு சர்ஃபேஸை எப்படி கட் பண்ணுறது. ஒரு சர்ஃபேஸில் ஒரு ஹோல் வேணும், பர்டிகுலர் ஷேப்புக்கு ஒரு பர்டிகுலர் ஷேப்பில் ஒரு சர்ஃபேஸில் ஹோல் வேணும் அப்படின்னா எந்த மாதிரி டூல்லாம் யூஸ் பண்ணலான்னு பற்றி பார்த்துடலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு டிலீட் பண்ணிக்கிறேன். புதுசாக ஒரு எக்ஸ்ட்ரூட் வரைஞ்சிக்கலாம். ஸோ டாப் லைனில் ஒரு பைப் காம்பவுண்ட், அதாவது ஒரு சர்க்குலர் காம்பவுண்டை வரைஞ்சிக்கிறோம். ஸோ இதை சிமெட்ரிக்காக நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஸோ சிமெட்ரிக்குங்கிறது டபுள் சைடும் உள்ள எக்ஸ்ட்ரூட். ஸோ இது தேவை சர்ஃபேஸ். ரெண்டு பக்கட்டும் கேப் அண்ட் தேவையில்லாதனால டிக் கொடுத்துருங்க. அடுத்து இன்னொரு எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பர்பண்டிகுலராக உள்ள பிளான் எடுத்துட்டு இன்னொரு சர்க்கிள் போடுங்க. ஸோ இந்த சர்க்கிள் ஏதாவது சர்க்கிள் உள்ளே கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருந்தாலே போதும். ஸோ இந்த சர்க்கிள் உள்ள போட்டுக்கிறேன். ஸோ இதையும் சிமெட்ரிக்காக எக்ஸ்ட்ரூட் பண்ணால் ரெண்டு சைடும் ஈக்குவலாக போகும். ஸோ இதுவும் சர்ஃபேஸ் மாடலிங் தான் பண்ணுறோம். ஸோ சர்ஃபேஸ். ஸோ இதான் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்டில் உள்ள மெட்டீரியல் வேண்டாம், இல்லைனா அவுட் சைடு உள்ள மெட்டீரியல் வேண்டாம், இல்லை இந்த பைப் போகும்போது இந்த த்ரூ ஹோல் அப்படியே தெரியணும், அப்போ நான் இந்த இடத்த கட் பண்ணியிருக்கணும். ஸோ உள்ள டேரெக்டாக தெரியணும் அப்படின்னா நான் இந்த இடத்த கட் பண்ணியிருக்கணும். ஸோ இது மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது எக்ஸ்ட்ரூட் கட்டோ நாமளாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ சர்ஃபேஸ் மாடலிங்கை கட் பண்ணணும், எடிட் பண்ணணும் அப்படின்னாலே எடிட்டிங் டூல்ஸ் இந்த ஆரையும் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரிம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் ட்ரிம். ஸோ ட்ரிம் அப்படின்னா சர்ஃபேஸ் மாடலிங்கோட கட்டிங் டூல். ஒரு இன்டர்செக்டிங் பார்ட்ஸை வச்சு கட் பண்ணணும் அப்படின்னா ட்ரிம்ங்கிற டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ரெண்டு பைப், அதாவது ரெண்டு சர்க்குலர் காம்பவுண்ட் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஸோ உள்ளது தேவையில்லை, இல்லைனா வெளியே உள்ளது தேவையில்லை அப்படின்னா இந்த இன்டர்செக்ஷனை வச்சு தான் உங்களால் கட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இடத்துல எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ட்ரிம்முங்கிற யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரிம்மும் எப்போ ஹைலைட் ஆகும்னா, எந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் ட்ரிம் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை கட் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்டை ட்ரிம் பண்ண போகிறீங்களா, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ட்ரிம் பண்ண போகிறீங்களா, உங்களுக்கு எது தேவையில்லையாமல் கட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஜெக்டில் உள்ளது வேண்டாம், இல்லை இந்த ஆப்ஜெக்டில் வெளியே உள்ளது வேண்டாம்னா இதை சூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஜெக்டில் வெளியே உள்ளது வேண்டாம், இல்லை இந்த ஆப்ஜெக்டில் இந்த பகுதி வேண்டாம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணீங்க. எனக்கு உள்ளது வேண்டாம் அப்படிங்கிறதுனால இதை கிளிக் பண்ணுறேன், ட்ரிம். ஸோ நான் செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட் தான் எந்த ஆப்ஜெக்ட், ட்ரிம் ஆக போகிற ஆப்ஜெக்ட், ட்ரிம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எந்த பார்ட்டோட இன்டர்செக்ஷனை வச்சு ட்ரிம் ஆக போகிறங்கிறத நான் சூஸ் பண்ணணும். ஸோ அது எங்கே போய் சூஸ் பண்ணுங்க அப்படின்னா ரெஃபரன்ஸில் ட்ரிம்மிங் ஆப்ஜெக்ட். ஸோ இதுதான் ட்ரிம்மிங் ஆப்ஜெக்ட். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண ஆப்ஜெக்டை ரெண்டாவது சூஸ் பண்ண ஆப்ஜெக்ட் எங்கெல்லாம் இது இன்டர்செக்ட் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எனக்கு ப்ரிவியூ காமிக்குது. ஸோ இது என்ன ப்ரிவியூ அப்படின்னா, இங்கே டாட்டர்ஸ், அதாவது இந்த பாக்ஸ் தெரியுறது மட்டும்தான் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும், இல்லாதது போயிடும். நீங்கள் ட்ரிம்மிங்காண்டி செலக்ட் பண்ண ஆப்ஜெக்டில் ரெண்டு சைடு இருக்குது. ஸோ அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா ஃப்ளிப். இந்த ஃப்ளிப் மூலியமாக அதோட டைரக்ஷன், அதாவது இந்த செக்மெண்ட் ஆப்ஜெக்ட் இந்த பகுதி வேணுமா இந்த பகுதி வேணுமாங்கிறத மாற்றி செலக்ட் பண்ணுறது தான் செக்மெண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ஃப்ளிப். இதில் மஞ்சள் கலரில், அதாவது இந்த எல்லோ கலரில் பாக்ஸ் உள்ளது மட்டும்தான் இருக்கும், இந்த பாக்ஸ் இல்லாதது ட்ரிம் ஆயிரும். ஸோ எனக்கு உள்ளதான் வேணும், வெளியே உள்ளது தேவையில்லை அப்படின்னா ஃப்ளிப். இப்போ உள்ளது மட்டும்தான் இருக்கும். ஸோ வெளியே உள்ளதான் வேணும் அப்படின்னா வெளியே உள்ளது. ஸோ இப்போ வெளியே உள்ளது மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் 3 ஆப்ஷன் ஹைலைட் ஆகும். ஃபஸ்ட்டு உள்ளது ஒரு பகுதியா, ரெண்டாவது பகுதியா, இல்லை ரெண்டு பகுதியும் வேணுமா அப்படின்னு சூஸ் பண்ணுறதான். இப்போ ரெண்டு பகுதியும் வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆப்ஷனில் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது அவுட் சைடு. ஸோ இதை ப்ரிவியூ பாருங்கள். இந்த பைப்பை, பெரிய பைப் ரெண்டாக பிரிச்சிச்சு, ஒன்று அவுட் சைடு ஒன்று இன்சைடு. இன்சைடு வேணுமா அவுட் சைடு வேணுமான்னு பார்க்குறப்ப இன்சைடு வேணும் இல்லைனா அவுட் சைடு வேணும்னு ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுறோம். இப்போ திரும்பி ப்ரிவியூ கொடுத்துட்டு உள்ளதான் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா வெளியே உள்ள ஆப்ஜெக்ட் கட் ஆயிரும். ஸோ இதுதான் ட்ரிம்மோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதை திரும்பி ப்ரிவியூ பண்ணுங்க. ஸோ இதில் மூணாவது ஆப்ஷன் ஆகிய எல்லாம் வேணும் அப்படிங்கிறது, இதில் ப்ரிவியூன்னு கொடுக்கும்போது எல்லா ஆப்ஜெக்ட்டுமே எந்த ஆப்ஜெக்ட்டுமே டிலீட் ஆகாமல் 3 ஆப்ஜெக்ட்டுமே இருக்கும். ப்ரிவியூ, ஃப்ளிப் டைரக்ஷன்.
ஓகே. ஸோ இந்த காம்பனண்ட் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டை வச்சு இதை ட்ரிம் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லாஸ்ட்டாக பண்ண ட்ரிம்மை டெலீட் பண்ணிக்கிறோம். ஸோ பழைய பொசிஷனுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் டெவலப் ஆயிரும். இப்போ இந்த ஃபீச்சரை ட்ரிம் பண்ண போகிறோம், இந்த ஃபீச்சரை பேஸ் பண்ணி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபீச்சரை சூஸ் பண்ணிங்க, ட்ரிம். எந்த ஃபீச்சரை வச்சு இந்த ஃபீச்சரை ட்ரிம் பண்ண போகிறோமோ அந்த ஃபீச்சரை ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர் இதை ரெண்டாக பிரிச்சிருக்கு, ஒன்று அவுட் சைட், இன்னொன்று இன்சைட். ஸோ எது வேணுமோ அதை மட்டும் சூஸ் பண்ணிட்டு மற்றதை நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ அவுட் சைடில் உள்ளதான் வேணும் அப்படின்றதுக்காண்டி டிக். ஓகே. ஸோ இப்போ ஃபீச்சரை பார்த்தீங்கன்னா உள்ள ஆப்ஜெக்ட் அப்படியே இருக்கும். ஸோ இது இன்டர்செக்ட் பண்ண அவுட் சைட் அப்படியே இருக்கு, இன்சைடு எனக்கு ட்ரிம் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரிம்மிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ அதை பற்றி இப்போ பார்த்தலாம். ஸோ ட்ரிம்மை எடிட் பண்ணுங்க. ஸோ இப்போ ட்ரிம் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட் மட்டும்தான் ரிலீவ் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ஆப்ஷனில் கீப் ட்ரிம்மிங் சர்ஃபேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது டிக்கில் இருக்கும். ஸோ டிக்கில் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா, நீங்கள் ட்ரிம் பண்ணுறதுக்காண்டி, அதாவது சிசர் மெத்தடில் ஒன்று சூஸ் பண்ணியிருப்பீங்க, அதாவது இந்த இன்டர்செக்ஷனை வச்சு தான் இந்த ஆப்ஜெக்ட் ட்ரிம் ஆகணும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் எனக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போ இதான் ட்ரிம் ஆன ஆப்ஜெக்ட், இது இந்த ஆப்ஜெக்டை ட்ரிம் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு வேணுமா வேண்டாமான்னு சூஸ் பண்ணுறதான் கீப் ட்ரிம்மிங் சர்ஃபேஸ். ஸோ கீப் ட்ரிம்மிங் சர்ஃபேஸை நான் எடுத்து விட்டேன் அப்படின்னா அந்த ட்ரிம்மிங் ஏரியா அதாயிரும், பட் அதை ட்ரிம் பண்ணக்கூடிய டூல் எனக்கு மிஸ் ஆகும். ஸோ இது மாதிரி ஒரு கண்டிஷன் வருது, எனக்கு ட்ரிம் டூல் காமிக்கணும்னு தேவை கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் கீப் ட்ரிம்மிங் சர்ஃபேஸுங்கிற ஆப்ஷனை அன்டிக் பண்ணிட்டா கரெக்ட் ஆயிரும். ஸோ இதை எடிட் டெஃபினேஷன் பண்ணுறேன், இதை திரும்பி டிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டூல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் உள்ள செகண்ட் ஆப்ஷன் என்னென்னா தின் ட்ரிம். ஒரு சர்ஃபேஸை வச்சு ட்ரிம் பண்ணாமல் ஒரு திக்கன் ஷீட், அதாவது ஒரு பர்டிகுலர் திக்னஸ் உள்ள ஷீட்டாக கன்வெர்ட் பண்ணி ட்ரிம் பண்ணுறது தான் தின் ட்ரிம். ஸோ அதோட திக்னஸ் எவ்வளவு? இதோட திக்னஸ் 10. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதான் இந்த திக்னஸ். இந்த திக்னஸ் நார்மல் டு சர்ஃபேஸ், ஆட்டோமேட்டிக் ஃபிட், ஸோ அந்த கண்ட்ரோலில் அப்ளை ஆகும். ஸோ இதில் ஓகேன்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த எட்ஜ்லேருந்து பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் எனக்கு ட்ரிம் ஆகும். ஸோ அதான் பர்டிகுலர் திக்னஸ் ஆட் ஆகி உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷன்லையும் அந்த கீப் ட்ரிம்மிங் சர்ஃபேஸுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஆப்ஷனில் கீப் ட்ரிம்மிங் சர்ஃபேஸ். ஸோ பர்டிகுலர் திக்னஸில் மெட்டீரியல் ட்ரிம் ஆகிட்டு, ஆனால் அந்த ட்ரிம்மிங் டூல் கீப் ட்ரிம்மிங் ஆப்ஷனை எடுத்து விட்டதுனால ரிலீவ் ஆகிட்டு. இதுதான் ட்ரிம்மிங் டூலில் உள்ள ஆப்ஷன். ட்ரிம்மை டெலீட் பண்ணிடுவோம். ஸோ அடுத்து பார்க்க போகிறது மெர்ஜ். ஸோ மெர்ஜ் அப்படின்னு என்னன்னா ட்ரிம் டூல் தான். ஸோ ட்ரிம் டூலில் அதாவது ஒரு சிசர் ஒரு பேப்பர்ஸ்ங்கிற கான்செப்டில் ரன் ஆகும். அதாவது ஒரு ட்ரிம்மிங் டூல் ஒரு ட்ரிம்மிங் சர்ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி டெவலப் ஆகும். ஸோ மெர்ஜில் எனக்கு ஆல்டர்னேட்டாக இதாகும். ஸோ இது ஒன்று சிசராக இருக்கும் போது ஒன்று பேப்பர் ஆகும், ஒன்று பேப்பராக இருக்கும் போது இன்னொன்று சிசராக மாறக்கூடியது. அதாவது இந்த ஆப்ஜெக்டை வச்சு இதை ட்ரிம் பண்ணனா இது ரெண்டாக டிவைட் பண்ணும். ஸோ ட்ரிம்மிங்கில் இது மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ மெர்ஜில் அட் த சேம் டைம் இதை வச்சு இதையும் உங்களால் ட்ரிம் பண்ணிக்க முடியும். ஸோ மெர்ஜ் எப்போ ஹைலைட் ஆகும் அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணால் மட்டும் தான் ஹைலைட் ஆகும் மெர்ஜ். ஸோ ட்ரிம்மில் ஒரு சிங்கிள் ஃப்ளிப் இருக்கும், பட் மெர்ஜில் டபுள் ஃப்ளிப் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு உள்ளது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு, ரெண்டாவது உள்ளது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு. ஸோ இந்த ஆப்ஜெக்டில் எனக்கு மெட்டீரியல் எங்கே வேணும், உள்ளே வேணுமா வெளியே வேணுமா இல்லை போத்தா வேணுமா, ஸோ அதை சூஸ் பண்ணுறதா மெர்ஜ். மெர்ஜ் எனக்கு ரிமூவ் ஆகிட்டு. ஸோ மெர்ஜ் எடிட் பண்ணுறோம், ரீடெஃபினேஷன் மெர்ஜ். ஸோ இதில் அவுட் சைடில் உள்ளதான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்த டைரக்ஷன் இதில் உள்ளது வேணுமா வெளியே உள்ளது வேணுமா, உங்களுக்கு வெளியே உள்ளது வேணும்னா ஃப்ளிப். ஸோ உள்ள ரெண்டும் பேலன்ஸாக இருக்குது. இப்போ டிக் கொடுத்தீங்கன்னா ஒரே டயத்தில் 4-5 ஆப்ரேஷனை ஒன்றா பண்ணிடும் மெர்ஜ். ஸோ இதை ட்ரிம் மூலியமாக பண்ணணும் அப்படின்னா ஸோ இதை தனியாக ஆப்ரேஷன், இந்த சைடு தனியாக ஆப்ரேஷனா, ஸோ ரெண்டு ஆப்ரேஷனாக பண்ணக்கூடிய விஷயத்த மெர்ஜுங்கிற டூல் சிங்கிள் ஆப்ரேஷனாக டெவலப் பண்ணி முடிச்சிடும். இந்த மெர்ஜுங்கிற டூலை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ண ரெண்டு சர்ஃபேஸ், அதாவது ட்ரிம்மிங் சர்ஃபேஸ், ட்ரிம்முட் சர்ஃபேஸ், ரெண்டு சர்ஃபேஸும் ஒன்றா இண்டிவிஜுவலாக ஆயிரும். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணும்போது இண்டிவிஜுவலாக எல்லாமே செலக்ட் ஆகும். இது ஒன்று இது ஒன்று. ஸோ எல்லாமே செப்பரேட்டாக செலக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ மெர்ஜை கிளிக் பண்ணும்போது ரெண்டு சர்ஃபேஸ் ஆகிய ஒன்றுமே இணைஞ்சிரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சர்ஃபேஸ் மாடலில் உள்ள எக்ஸ்டெண்ட் ஆப்ஷன். ஸோ இந்த எக்ஸ்டெண்டுங்கிற ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா
ஒரு சர்ஃபேஸ், அதாவது ஒரு எட்ஜஸ் ஆஃப் த சர்ஃபேஸை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்ஃபேஸை, அதாவது இந்த எட்ஜை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எக்ஸ்டெண்ட். ஸோ இந்த எக்ஸ்டெண்ட் எப்போ ஹைலைட் ஆகும்னா, ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணாலோ இல்லை ஒரு மாடலை செலக்ட் பண்ணாலோ எப்பயுமே ஹைலைட் ஆகாது. ஸோ ஒரு எட்ஜை எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால இது எட்ஜை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் இது ஹைலைட் ஆகும். ஸோ எட்ஜை டேரெக்டாக போய் கிளிக் பண்ணுறேன், எட்ஜை கிளிக் பண்ணுங்க. ஸோ எட்ஜ் ஹைலைட் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த எக்ஸ்டெண்டுங்கிற டூல் ஹைலைட் ஆகும். ஸோ இதில் எக்ஸ்டெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த எட்ஜஸ், அதாவது நீங்கள் செலக்ட் பண்ண ஆஃப் எட்ஜஸை மட்டும் என்லார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா குறைச்சிக்கலாம். ஓகே, ஸோ இது மாதிரி பண்ண முடியும். ஸோ இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்ப நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ மேனுவலாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்களா இல்லை ஒரு ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். மேனுவல் அப்படின்னா வேல்யூஸ் ஆகவோ இல்லை அந்த பாயிண்ட்ஸை பிக் பண்ணி இழுக்கிற மாதிரி மெத்தடில் இருக்கும். ஸோ ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது டேட்டா பிளேன். ஸோ உங்களோட எக்ஸ்டெண்ட் எந்த டேட்டா பிளேன் வரையும் டெவலப் ஆகணும் இல்லைனா கம்ப்ரஸ் ஆகணுங்கிற மெத்தடில் இருக்கும். இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கறதுக்காண்டி இந்த எட்ஜை செலக்ட் பண்ணுறோம். இந்த எட்ஜை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட். ஸோ ஃபஸ்ட் உள்ள ஆப்ஷன் மேனுவல். ஸோ மேனுவலாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா வேல்யூஸ் கொடுத்துக்கலாம், இல்லைனா பிக் பண்ணி இழுத்துக்கலாம். ஸோ அப் டு எக்ஸ் சர்ஃபேஸ் அப்படின்னா எந்த டேட்டா பிளேனில் வரையும் இந்த எக்ஸ்டெண்ட் ஆகணும். செலக்ட், இந்த டேட்டா பிளேன் தான் எக்ஸ்டெண்ட் ஆகணும் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் அது மூலியம் தான் எக்ஸ்டெண்ட் ஆகும். பட் இது உள்ள கம்ப்ரஸே வந்ததுனால மெட்டீரியல் ரிமூவ் ஆக சான்ஸ் இல்லை. ஸோ இது மாதிரி கண்டிஷனில் ஒரு எரர், அதாவது ட்ரபுள் ஷூட்டுங்கிற இது கிரியேட் ஆகும். ஸோ இது ட்ரபுள் ஷூட்டர் அப்படின்னா என்னென்னா, உங்கள்கிட்ட என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறது தான். ஸோ எக்ஸ்டெண்ட் 2ல் தான் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க. ஸோ ஐட்டம் 1, அதாவது இதில் ரெட் கலரில் இண்டிகேட் பண்ணிச்சு அப்படின்னா மோஸ்ட் ப்ராஃபிட்டர். ஸோ இது மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ஐட்டம் 2, அதாவது இன்டர்செக்டிங். ஸோ ஏதாவது 2 பார்ட் இன்டர்செக்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஐட்டம் 2, அதாவது மஞ்சள் கலரில் எனக்கு இண்டிகேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதில் ரெட் கலர் அப்படிங்கிறது காமிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ரிவர்ஸில் அந்த அளவுக்கு 2வது ஃபீச்சரை தாண்டி போக முடியாது. ஸோ ஐட்டம் 2ங்கிறது எல்லோ கலரில் காமிச்சிருக்கு. ஸோ அது ஏன்? ஸோ 2 பார்ட் இன்டர்செக்ட் ஆகிறதுனால 2 ஃபீச்சருமே, அதாவது 2 ஏரியாவுமே நம்மளுக்கு காமிக்குது. ஸோ இது மாதிரி இடத்துல ஸோ இதை தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா இதை டிக் பண்ணுங்கள். ஸோ இது ஃபீச்சர்ஸ் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுதோ அதை தெரியும். ஓகே, ப்ரிவ்யூ பாருங்கள். ஸோ மேனுவலாக சேஞ்ச் பண்ணிக்கிறதா மெத்தடு. இதை மாற்றிட்டிங்கன்னா நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை கம்ப்ரஸ் வேணாலும் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். இதை மேலே இழுத்தீங்கன்னா ஸோ இதோட லென்த் எனக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்டெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இதை சூஸ் பண்ணுறேன், திரும்பி இந்த எட்ஜை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எட்ஜ் எக்ஸ்டெண்ட். ஸோ இப்போக்கி இந்த எட்ஜை நான் கம்ப்ரஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸ்டெண்டாக ஒரு ஃபீச்சர் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனாலையோ இல்லை கம்ப்ரஸ் பண்ணுறதுனாலையோ அனதர் ஃபீச்சர் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிற வரையும் எந்த ப்ராப்ளம் கிடையாது. டிஸ்டர்ப் ஆனிச்சுன்னா என்ன டிஸ்டர்பன்ஸ், ஒன்று அதர் பார்ட்ஸோட இன்டர்செக்ட் ஆகும், இல்லைனா டேட்டா பிளான் கோயின்சைட் ஆகாமல் இருந்திருக்கும். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஆஃப்செட். ஸோ ஆஃப்செட் அப்படிங்கிறது ஸ்கெட்சில் பார்த்துருப்போம், அடுத்து பார்ட்டில் பார்த்துருப்போம், அது ஃப்ளெக்சிபிள் மோடில் பார்த்துருப்போம். ஸோ இந்த சர்ஃபேஸ்லேயும் ஆப்ஷனுங்கிற ஆப்ஷன் இருக்குது. எதுக்குன்னா ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸை மட்டும் உங்களால் ஆஃப்செட் பண்ணிக்க முடியும். ஸோ சர்ஃபேஸில் மட்டும் இந்த ஆஃப்செட் 4 வகையாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ எந்தெந்த வகைன்னு நம்ம வரிசையாக பார்த்துடலாம். ஸோ அந்த ஆஃப்செட்டுங்கிற டூலை, அதாவது இந்த 4 கேட்டகரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி நான் ஒரு புதுசாக படம் வரைஞ்சிக்கிறேன். டெலிட். ஸோ இதில் புதுசாக ஒரு படம் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஆஃப்செட்னால ஒரு எக்ஸ்ட்ரூட், ஒரு பிளானில் ஒரு சின்ன எக்ஸ்ட்ரூட் பிளேட் மாதிரி ஒன்று வரைஞ்சி அதோட டாப் சர்ஃபேஸை நம்ம ஆஃப்செட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இருக்குது. இது டாப் சர்ஃபேஸில் ஒரு ஸ்கெட்ச் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். ஸோ எதுக்காண்டினா இதோட டைப்ஸ், அதில் உள்ள சப்டைப்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி உள்ள டூல்ஸ் தான் அது. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரூட் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரூடோட டாப் சர்ஃபேஸில் ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சிருக்கோம். அது ஜஸ்ட் ஒரு ஸ்கெட்ச். ஸோ இப்போ நம்ம பண்ணது சாலிட். இதை நம்ம சர்ஃபேஸாக பண்ணியிருந்தானா பெட்ரு. நம்ம டெவலப் பண்ணிக்கிறது ஒரு சாலிடான எக்ஸ்ட்ரூட், அதுக்கு மேலே ஒரு ஸ்கெட்ச். ஸோ சாலிடை ஆஃப்செட் பண்ண முடியுமா? ஸோ மொத்தமாக சேவ் பண்ணுறப்ப
ஆப்ஷன்ங்கிறது ஹைலைட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல சர்ஃபேஸுங்கிற ஒரு பாக்ஸ் தான் டெவலப் பண்ணணுமாங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ சர்ஃபேஸ்ன்னு வர்றப்ப அந்த சாயிலோட ஃபேஸை செலக்ட் பண்ணால் அது ஒரு சர்ஃபேஸ். ஸோ இதில் இது ஒரு சர்ஃபேஸ், இது ஒரு சர்ஃபேஸ், இது ஒரு சர்ஃபேஸ். ஸோ நான் இண்டிவிஜுவலாக அந்த பர்டிகுலர் சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஆப்ஷன் ஹைலைட் ஆகும். ஸோ இதை பொறுத்தவரையும் ஒரு சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஒரு சாலிட் பாடியோட ஃபேஸை செலக்ட் பண்ணலாம். ஸோ அதை பொறுத்தவரையும் ரெண்டுமே சர்ஃபேஸ். ஸோ ஆஃப்செட்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் உள்ள ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரிசையாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது? ஆஃப்செட் பை ரெஃபரன்ஸ் ஃபீச்சர்ஸ், அதாவது ஸ்டாண்டர்ட் ஆஃப்செட். ஸ்டாண்டர்ட் ஆஃப்செட்னாலே டைமென்ஷன். நெக்ஸ்ட் வித் டிராஃப்ட் ஃபீச்சர். ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்கெட்சை யூஸ் பண்ணி நான் டிராஃப்ட் பண்ண போகிறேன், அதாவது டிராஃப்ட் மாதிரி டேப்பராக கொடுக்க போகிறேன் அப்படின்னா டிராஃப்ட் ஃபீச்சர்ஸ். இது எக்ஸ்டெண்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ எக்ஸ்டெண்ட் ஃபீச்சரை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்து உள்ளது ரீப்ளேஸ் சர்ஃபேஸ். ஸோ இது 4மே ஆஃப்செட்டில் உள்ள ஒரு கேட்டகரி. ஸோ ஒரு நார்மலாக நீங்கள் ஆஃப்செட் பண்ண போகிறீங்க, அதாவது ஒரு சர்ஃபேஸோட ஃபேஸையோ இல்லை ஒரு சாலிட் பாடியோட ஃபேஸையோ ஆஃப்செட் பண்ணணும் அப்படின்னா ஆஃப்செட். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் இது ஆஃப்செட் ஆகணும்? 100 mm ஆஃப்செட் ஆகணும்னு சொல்லிட்டேன். 100 mm ஆஃப்செட் ஆகும். ஸோ ஓகே அப்படின்னு கொடுத்தா ஸோ அதுலேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் சர்ஃபேஸாக டெவலப் ஆகிரும். ஸோ சாலிட் பாடியோட ஃபேஸை ஆஃப்செட் பண்ணதுனால அது ஒரு சர்ஃபேஸாக தான் டெவலப் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து உள்ள ஆப்ஷனை பார்ப்போம். ஸோ அதுக்கு இந்த பழைய ஆப்செட்டை டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே ஃபேஸை கிளிக் பண்ணுறேன், ஆஃப்செட். ஸோ அதுக்கு அடுத்து உள்ள ஆப்ஷன் டிராஃப்டட் சர்ஃபேஸ், அதாவது ஒரு ஸ்கெட்சை யூஸ் பண்ணி டேப்பராக கொண்டு போகிறது தான் டிராஃப்டட் சர்ஃபேஸ். ஸோ இதுக்கு என்ன கேட்கும்னா ஒரு ஸ்கெட்ச் இப்போ புதுசாக நீங்கள் வரையலாம், அப்படி இல்லைன்னா டேரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்கெட்சை சூஸ் பண்ணீங்களோ அந்த ஸ்கெட்ச் மட்டும்தான் ஆஃப்செட் ஆகும். ஸோ ஒரு சர்ஃபேஸில் பர்டிகுலர் போர்ஷன், ஒரு பெரிய சர்ஃபேஸில் உள்ள சின்ன போர்ஷனை ஆஃப்செட் பண்ண போனோம் அப்படின்னா அந்த போர்ஷனை உங்கள் ஸ்கெட்சால் கவர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரெண்டாவது ஆப்ஷனை யூஸ் பண்ணுறது மூலியமா உங்களால் ஆஃப்செட் பண்ணிக்க முடியும். ஸோ எவ்வளோ ஆஃப்செட்டோ அவ்வளோ ஆஃப்செட் டெவலப் ஆயிரும். ஸோ ப்ரிவ்யூ பார்க்குறேன். ஸோ இது எனக்கு ஆஃப்செட், அதாவது சர்ஃபேஸாக டெவலப் ஆகாது. ஏன்னா 2 சைடு வால், அதாவது 4 சைடு வாலுமே அதுக்குள்ளே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வரும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள டூல் மட்டும் தான் சர்ஃபேஸுக்குள்ள ஸ்பெசிஃபிக் டூல்ஸ். ஸோ இங்கே டிராஃப்ட் அங்கே கொடுத்துருப்போம். ஸோ இங்கே ஃபைனு கொடுத்தேன்னா அந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் டிராஃப்ட் ஆகும். அது உள் சைடா இல்லை வெளி சைடாங்கிறது நீங்கள் ட்ராக் பண்ணுறது தான் இருக்குது. இதில் மைனஸில் வேல்யூ கொடுத்தா எடுத்துக்குமா? எடுத்துக்காது. ஸோ நார்மல் டிராஃப்ட் யூஸ் பண்ணும்போது -30 to +30 தான் உங்களோட டிராஃப்ட் வேல்யூவோட ரேஞ்ச். பட் இந்த சர்ஃபேஸில் உள்ள ஆஃப்செட் டிராஃப்ட் மூலியமாக 0லேருந்து 60, அதாவது -30 to 30 உள்ள 60ங்கிற வேல்யூவை வெறும் 0 to 60 தான் உங்களால் கொடுக்க முடியும். ஸோ இதை வெறும் 10ன்னு பேஸ் பண்ணியாச்சு. ரிவர்ஸில் போனாலும் இது ரிவர்ஸில் டெவலப் ஆகும். ஸோ இதை ப்ரிவ்யூ பாருங்கள், அது கட்டுங்கிற ஃபீச்சர்ஸை எடுத்துக்கும். ஸோ இதோட லென்த் நம்ம கம்மி பண்ணிக்கலாம், 50. ப்ரிவ்யூ. ஸோ இது மாதிரி இடத்துல கட் பண்ண போகிறேன். ஸோ டேப்பராக கட் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி டிராஃப்ட்லேயே யூஸ் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ இது வெளியே வந்தால், இந்த டிராஃப்ட்டுங்கிற ஃபீச்சர் வெளியே வந்தால் கட்டாக சாயில் டெவலப் ஆகும், உள்ளே போனால் ஒரு மெட்டீரியல் ரிமூவ் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்த உள்ள ஆப்ஷன் எக்ஸ்டெண்ட், அதாவது எக்ஸ்பேண்ட் ஃபீச்சர். ஸோ ஒரு எட்ஜை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். ஆக மொத்தம் அந்த ஃபேஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது அது கூட டேன்ஜென்ஷியல், அதாவது கனெக்ட் பண்ணிக்கிற எல்லா சர்ஃபேஸும் எக்ஸ்டெண்ட் ஆகி மேலே வரும். இதை நான் மேலே எடுத்தேன் அப்படின்னா, ஸோ எக்ஸோட ஹைட்டை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னா இங்கே வந்து ஆஃப்செட்லேயே மாற்றிக்கலாம். ஹை டெஃபினிஷன், ஓகே, உங்களோட ஹைட்டை ஈஸியாக மாற்றிட முடியும். ஸோ ஆஃப்செட், எடிட் டெஃபினேஷன். ஸோ இதில் உள்ள 4வது ஆப்ஷன் ரீப்ளேஸ் அட் த சர்ஃபேஸ். உங்கள் சாலிட் பாடியில் உள்ள ஒரு ஃபேஸ், அதாவது டாப் ஃபேஸ் ஏதாவது ஒரு ஃபேஸை உங்களோட சர்ஃபேஸுக்கு தகுந்தாப்புல மாற்றணும் அப்படின்னா ரீப்ளேஸ் த சர்ஃபேஸ். ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை ஒரு சாலிட் காம்போனன்ட், ஒரு சர்ஃபேஸ் ஃபீச்சர். ஸோ 2 இதுவும் இருந்தால் மட்டும்தான் உங்களோட ஒரு சாலிட் பாடியில் உள்ள ஒரு ஃபேஸை சர்ஃபேஸ் ஃபேஸுக்கு தகுந்தாப்புல மாற்ற முடியும். ஸோ அதுக்காண்டி நான் ஒரு சர்ஃபேஸ் டெவலப் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த சர்ஃபேஸ் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி டெவலப் பண்ணிக்கிறேன் ஸ்ப்ளைனில். ஓகே, ஸோ இந்த ஸ்கெட்சை எக்ஸ்ட்ரூடில் சர்ஃபேஸ் அது சிமெட்ரிக்காக எக்ஸ்ட்ரூட் ஆகணும். ஸோ வேறு எதுவும் நீங்கள் இதில் சர்ஃபேஸ் ஃப்ரீ ஃபார்ம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி இதோட ரேஞ்சை மாற்றிக்கிங்க. ஸோ இப்போ இந்த ஃபேஸை இந்த இதுக்கு தகுந்தாப்புல மாற்ற போகிறேன் அப்படின்னா ஆஃப்செட், எந்த ஃபேஸ் ஆஃப்செட் ஆகணுமோ அந்த ஃபேஸ் ஆஃப்செட். ஃபோர்த் ஆப்ஷன் ரீப்ளேஸ் த சர்ஃபேஸ் ஃபீச்சர். ஸோ இந்த ஃபேஸ் இந்த சர்ஃபேஸ் போல் மாறணும்னு சொல்லிட்டேன்னா அந்த சர்ஃபேஸில் போய் இது லாக் ஆயிரும். ஸோ இப்போ ஓகேன்னு கொடுக்கும்போது அந்த சர்ஃபேஸ் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆகும். ஸோ இது மாதிரி போடணும் அப்படின்னா நான் கொஞ்சம் 2-3 ப்ராசஸ் அதாவது பண்ணி ஆகணும். ஸோ இது மாதிரி இடத்துல இது யூஸ் ஆகும். ஸோ ஆப்ஷனில் உள்ள 4 ஆப்ஷனையும் பார்த்தாச்சு. ஸோ அதுக்கு அடுத்து உள்ளது இன்டர்செக்ட். ஸோ இன்டர்செக்ட் அப்படிங்கன்னா 2 சர்ஃபேஸ் பாடி எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த இடத்துல உங்களால் ஒரு கர்வ், ஒரு டேட்டம் கர்வ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி பார்த்துடலாம். டிலீட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 சர்ஃபேஸ், அதாவது 2 சர்ஃபேஸ் பாடி இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி ஒரு படம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அந்த பைப் படமே போட்டிங்கன்னா ஸோ அதில் 2 இன்டர்செக்ஷன் இருக்கும். ஸோ 2 இன்டர்செக்ஷனையும் பார்த்துடலாம். இதை ஃபஸ்ட்டு சர்ஃபேஸாக மாற்றிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ இதோட பர்பெண்டிகுலராக உள்ள பிளேனை எடுக்கிறோம். எடுத்து எக்ஸ்ட்ரூடு. ஸோ இதில் ஒரு சர்க்கிள் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி போடுறேன். ஸோ இதுவும் சிமெட்ரிக்காக எனக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகணும், பட் சர்ஃபேஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த சர்ஃபேஸ் எத்தனை இடத்துல இன்டர்செக்ட் ஆகிருக்கு அப்படின்னா 2 இடம். ஸோ இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு டேட்டம் கர்வ் வேணும். ஸோ எதுக்காண்டி இந்த டேட்டம் கர்வ் அப்படின்னா ஸோ அந்த டேட்டம் கர்வ் யூஸ் பண்ணி நான் ஸ்வீப் பண்ண போகிறேன். ஸோ அந்த விதத்தை ஒரு வெல்டிங் பண்ணது மாதிரி நீங்கள் காமிக்கணும் அப்படின்னா இது மாதிரி ஒரு கர்வ் கிரியேட் பண்ணணும். ஸோ ஏன் அப்படின்னா இது ஸ்ட்ரைட்டாக இல்லை, அந்த பென் 3D கர்வ் ஷேப்பில் இருக்குது. ஸோ டேட்டம் கர்வ் அப்படின்னாலே 3D கர்வ் தான். ஸோ அந்த கர்வை எப்படி இன்டர்செக்ஷனை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறங்கிறத பார்க்குறது தான் இன்டர்செக்ட். ஸோ இன்டர்செக்ட் அப்படின் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபீச்சர், இதை எந்த ஃபீச்சர் இன்டர்செக்டை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகணும் அப்படின்னா இந்த ஃபீச்சர். ஸோ ரெஃபரன்ஸில் 2 ஃபீச்சர் கிளிக் பண்ணுங்கள். 2 கர்வ் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது டேட்டம் கர்வ். ஸோ இந்த கர்வை எக்ஸ்ட்ரூடுக்கோ மற்ற எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது, பட் ஒரு ஸ்வீப்போட ட்ரெஜெக்டை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கர்வ் இப்போ இதை ஸ்வீப் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்வீப், ட்ரெஜெக்டரி, செக்ஷன். ஸோ இதில் உள்ள ஒரு சர்க்கிள். ஓகே, ஸோ இது மாதிரி நான் ஃபஸ்ட் ஸ்வீப் பண்ணணும் அப்படின்னா ஸோ இது மாதிரி கர்வ் கிரியேட் பண்ணுறது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இடத்துல 2 சர்ஃபேஸ் இன்டர்செக்ட் பண்ண வச்சு ஸோ அது எந்த மாதிரி ஷேப்பில் இன்டர்செக்ட் ஆகிருக்கோ அந்த கர்வ் கிரியேட் பண்ணக்கூடிய இன்டர்செக்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட் அந்த இன்டர்செக்ட் ஆப்ஷன் கிரியேட் பண்ணது நார்மல் ஸ்கெட்ச் டூல்ஸ் கிடையாது, டேட்டம் ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த டேட்டம் ஃபீச்சர் யூஸ் பண்ணி ஸ்வீப் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வெல்ட் அடித்த பைப் மாதிரி தெரியும், ஒரு சின்ன பெல்ட் போட்டு லாக் பண்ணது மாதிரி தெரியுற மாதிரி. ஸோ இது மாதிரி பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறது ஸ்வீப். நம்ம அடுத்து பார்க்க போகிற டூல் ப்ரொஜெக்ட். ஸோ ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் இல்லைனா ஒரு இன்க்ளைண்டான சர்ஃபேஸில் ஒரு டெக்ஸ்ட்டோ ஒரு ஸ்கெட்சோ உங்களால் எழுத முடியாது. ஸோ அது மாதிரி ஒரு கர்வ்டு சர்ஃபேஸில் ஒரு ஸ்கெட்ச் வரையணும், ஒரு கர்வ்டு சர்ஃபேஸில் ஒரு டெக்ஸ்ட் எழுதணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ப்ரொஜெக்ட். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரொஜெக்ட்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கெட்சை ஒன்று வரைஞ்சிங்க. ஸோ அந்த ஸ்கெட்ச் இந்த பிளானில் நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ எந்த மாதிரி ஸ்கெட்ச் உங்களுக்கு வேணுமோ அந்த ஸ்கெட்சை வரைஞ்சிக்கங்க. ஸோ இந்த ஸ்கெட்ச் எலிப்ஸ். ஸோ எலிப்ஸ் ஒன்று வரைஞ்சிக்கிறோம். ஸோ இந்த ஸ்கெட்ச் கரெக்டாக அதில் மிட் பிளேன், அதாவது எந்த பிளானில் நீங்கள் வரைஞ்சிங்களோ அந்த பிளானில் தான் இருக்கும். ஸோ ப்ரொஜெக்ட் மூலியமாக இந்த ஸ்கெட்சை இந்த ஃபேஸ்லேயோ இல்லை ஆப்போசிட் ஃபேஸ்லேயோ உங்களால் ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ரொஜெக்ட், எந்த ஸ்கெட்ச், இந்த ஸ்கெட்ச், எந்த சர்ஃபேஸ், இதுதான் சர்ஃபேஸ். ஸோ ஃபுல்லாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இதோட ப்ரொஜெக்ட் ஆப்ஷன். சப்போஸ் இந்த எலிப்ஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு சைடு, அதாவது 2 டச் இல்லாமல் தான் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதே ஒரு டெக்ஸ்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியுமா, அதாவது உங்கள் பேர் எழுதி இதில் ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியுமானா முடியும். ஸோ ஸ்கெட்ச் மூலியமாக இந்த பிளானில் உங்கள் பேரை ஃபஸ்ட்டு எழுதுங்க. உங்கள் பேர் எழுதுறதுக்கு உள்ள ஆப்ஷன் டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட்டை எப்படி சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஹைட் மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ எந்த மாதிரி டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம்.
இன்ஃபோமீடியா அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஓகே கொடுத்துட்றேன். இது சைஸை இப்போ கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா வெளியே வாங்க, ஹைட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதில் 100 வேண்டாம், வெறும் 50. ஸோ 50 அதையும் ஒன்று ஃபில் பண்ணிங்கன்னா 40. ஸோ கரெக்டான இடத்துல இதை ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இந்த இன்ஃபோமீடியாங்கிற பேரை இந்த 2 சர்ஃபேஸ், அதாவது ஏதாச்சும் ஒரு சர்ஃபேஸில் ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஸோ ப்ரொஜெக்ட், இந்த ஸ்கெட்ச் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கு. ரெஃபரன்ஸில் சர்ஃபேஸ், எந்த சர்ஃபேஸ்? இந்த சர்ஃபேஸ். ஸோ இந்த சர்ஃபேஸை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஃபோமீடியாங்கிறது இங்கிட்டு வரும். ஸோ இங்கிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஃபோமீடியாங்கிறது இந்த டைரக்ஷனில் கிரியேட் ஆகும். ஸோ ஒரு டைரக்ஷன் இருக்கிறதுனால மாற்ற முடியாது. இந்த ஃப்ளிப் மாற்றினா ஃப்ளிப். ஸோ இந்த போட்டு வேணுமா இந்த போட்டு வேணுமாங்கிறத சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஓகே. ஸோ நீங்கள் எழுத வந்த பேர் இன்ஃபோமீடியாங்கிறத இங்கே செட் ஆகிருக்கும். ஸோ ஒரு கர்வ்டு சர்ஃபேஸில் ஒரு ஸ்கெட்சை வரைய போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ண ஒரு டூல் ப்ரொஜெக்ட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் திக்கன். ஸோ திக்கனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி இந்த ப்ரொஜெக்ட் ஸ்கெட்செல்லாம் டிலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, 2 ஃபீச்சர் இருக்குது. இந்த ஸ்வீப் வேணாலும் டிலீட் பண்ணிங்க. ஸோ 2 ஆப்ஜெக்ட் மெர்ஜ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது அப்படியே திக்கனாக மாற்றணும். ஸோ எதுக்காண்டி திக்கனுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபைனல் அவுட்புட் சர்ஃபேஸில் திக்கன் மெட்டீரியல்ஸ் தான். ஏன்னா சர்ஃபேஸை வச்சு காம்ப்ளிகேட்டான டிசைன் பண்ணலாமே தவிர அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறது கஷ்டம். ஸோ சர்ஃபேஸ், அதாவது 0 திக்னஸ் உள்ள மெட்டீரியல் இங்கே இல்லை. ஸோ காம்ப்ளிகேட் டிசைனை சால்வ் பண்ணுறதுக்காண்டி தான் சர்ஃபேஸ் டிசைன்ங்கிற மாடல் டெவலப் பண்ணாங்க. ஸோ எந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு வேணுமோ அதை சர்ஃபேஸ் டூலை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக திக்கனாக மாற்றி தான் மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸுக்கு போகும். ஸோ இதை கடைசியாக உள்ள ஆப்ஷன் திக்கன். ஸோ திக்கன் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா ஆப்ஜெக்டை சேவ் பண்ணுங்க, திக்கன். ஸோ இதை நான் மேட்ச் பண்ணிக்கிறதுனால எந்த ஆப்ஜெக்ட்டும் ஒன்றா செலக்ட் ஆகுது. ஸோ எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ திக்னஸ் உள்ளையா வெளியா அப்படின்னு கொடுத்துக்கலாம். எவ்வளோ திக்னஸ் வேணும்? 30. ஸோ இதுமாதிரி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 2-3 ஆகும். ஸோ இதே சாலிட்லேயும் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ சர்ஃபேஸ், காம்ப்ளிகேட்டான சர்ஃபேஸை டிசைன் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக திக்கன் ஆட் பண்ணுறது தான் thickness of material. ஸோ இது இன்சைடா அவுட் சைடா அப்படின்னு மாற்றி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே நான் மெர்ஜ் பண்ணாமல் இருந்தேன்னா ஒன்று இண்டிவிஜுவலாக தான் திக்கன் ஆகிருக்கும். ஸோ இதை மெர்ஜ் பண்ணதுனால ரெண்டுமே ஒரே ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகி ஃபைனலாக திக்கன் பண்ணும்போது ரெண்டுமே ஒன்றா எடுத்துக்கிட்டு. ஸோ இதை திக்கன் பண்ணதுக்கப்புறம் இதோட கலர் மாறிடும். ஏன் இதோட கலர் மாறுது அப்படின்னா இது அதாவது சர்ஃபேஸ் மெட்டீரியல்ஸ்லேருந்து சாலிடை கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இது இப்போ ஒரு சாலிட். இப்போ திக்கனை நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா இது ஒரு சர்ஃபேஸ். இதுதான் திக்கன் மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்தது பார்க்க போகிறது சாலிடிஃபை. ஸோ சாலிடிஃபை என்னாலும் ஒரு சர்ஃபேஸ் மாடலை சாலிடாக மாற்றுறது. ஸோ அதை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வரைஞ்ச சர்ஃபேஸ் மாடல் ஒரு க்ளோஸ் லூப், அதாவது ஒரு குடுவம் மாதிரி இருக்கணும். ஏன் அப்படின்னா ஸோ ஓப்பன் லூப் இருந்துச்சுன்னா சாலிடாக டெவலப் ஆகாது. ஸோ அந்த சாலிடிஃபைங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் சர்ஃபேஸ் மாடல் ஒரு க்ளோஸ்டு லூப்பாக, ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னாக இருந்தால் மட்டும்தான் இந்த சாலிடிஃபைங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த சாலிடிஃபைங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுறதுக்காண்டி இதை டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட். ஸோ புதுசாக ஏதாவது ஒன்று சர்ஃபேஸில் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளானில் ரிவால்வ் மூலியமாக ஒன்று வரைவோம். ஸோ ஒரு சின்ன ஜக் மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ ரிவால்வ் அப்படிங்கிறதுனால ஒரு சென்டர் லைன் ஃபஸ்ட்டே போட்டிருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கெட்ச். ஸோ என்ன மாதிரியான உங்களுக்கு ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை இங்கே வரைஞ்சிக்கலாம். ஸோ ஸ்பைனை யூஸ் பண்ணி வரையலாம். ஸோ எந்த ஸ்கெட்ச் வேணாலும் யூஸ் பண்ணி உங்களால் வரைஞ்சிக்க முடியும். ஸ்கெட்சை கம்ப்ளீட் பண்ணிட்டு எடிட் பண்ணாலும் ஸ்பைனை வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு முடியும். ஓகே, இப்போ ஓப்பன் ஸ்கெட்சை போட்டிருக்கோம். கண்டிப்பாக இந்த ஸ்கெட்ச் ரிவால்வ் ஆகும்போது சர்ஃபேஸ் ஆகவோ அல்லது தின் மெட்டீரியல்ஸாக தான் ரிமூவ் ஆகும். ஸோ ஓகேன்னு கொடுத்ததுக்கப்புறம் அந்த எரர் மெசேஜ், அதாவது வார்னிங் மெசேஜ் காமிக்குது. கண்டிப்பாக இந்த லூப் ஒரு சர்ஃபேஸை மட்டும்தான் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ சர்ஃபேஸ். ஸோ இந்த குடுவை அப்படிங்கிறது ஒரு சர்ஃபேஸ் மெட்டீரியலால் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கலர்லேயே உங்களுக்கு தெரியும். ஸோ சர்ஃபேஸ். ஸோ சர்ஃபேஸில் டிசைன் பண்ணிவிட்டு சம்திங் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக இதை சாலிடிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்க முடியும். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிடிஃபைங்கிற டூலை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ 2-3 ஆப்ஜெக்ட் நம்ம வரைஞ்சதுனால இது மேலே ஒரு ஆப்ரேஷன் வரைஞ்சிக்கலாம். ஸோ இதோட கேப்
கேப் மாதிரி வரைஞ்சிங்க அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ். ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் 100, பட் இது சர்ஃபேஸாக வேணும், ஆப்ஷனில் கேப் லென்ஸாக வேணும். ஸோ ஃபுல்லாக இது கவர் ஆகிருக்கு. ஓகே, இந்த ஃபீச்சரில் நம்ம ரெண்டு ஆப்ஜெக்ட், அதாவது ரெண்டு ஃபீச்சர், ஒரு ரிவால்வ் ஃபீச்சர், ஒரு எக்ஸ்ட்ரூட் ஃபீச்சர் வரைஞ்சிருக்கோம். ஸோ இது தனி ஃபீச்சர், இது தனி ஃபீச்சர். ஸோ இது ரெண்டுமே இன்டெக்ஸேட் பண்ணி நம்ம ஒரே ஃபீச்சராக மாற்றணும். ஸோ எப்படி மாற்றலாம்னா மெர்ஜ். ஸோ மெர்ஜுங்கிறது மூலமாக யூஸ் பண்ணுறது மூலியமா இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் ஒரே ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆயிரும். அடுத்து இந்த கீழே உள்ள ஆஃப் செக்ஷன் நான் என்னால் ட்ரிம் பண்ணிக்க முடியும், இந்த மேலே உள்ள கேப்பை உங்களால் ட்ரிம் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா ரெண்டு ஃபீச்சரையும் ஹோலாக ஆட் பண்ணுங்க மெர்ஜ். ஸோ இதில் எந்த சைடு வேணும், கீழே வேணுமா மேலே வேணுமான்னு ஹைலைட் ஆகுது. இதில் எனக்கு தேவைப்படுறது மேலே. ஸோ மேலே உள்ள கேப் தான் உங்களுக்கு தேவை அப்படின்னா மேலே கிளிக் பண்ணிங்க. ஸோ அடுத்து எனக்கு உள்ள இந்த சின்ன ரவுண்ட் மட்டும் வேணுமா இல்லை ஃபுல் இந்த ஆப்ஜெக்ட்டும் வேணுமா அப்படிங்கிறது தான். ஸோ ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஹோல் ஆப்ஜெக்ட்டும் ட்ரிம் ஆகி ஒரே ஆப்ஜெக்ட் ஆகிய மெர்ஜ் ஆப்ஜெக்டாக தெரியும். ஸோ மெர்ஜை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டுமே ஹைலைட் ஆகும். ஸோ இதை இப்போ திக்கன் பண்ண முடியும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு திக்கன் கொடுத்தீங்கன்னா ஸோ என்டையர் ஆப்ஜெக்ட்டும் திக்கன் ஆகும். ஸோ எவ்வளோ வேணாலும் திக்கன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இதை சாலிடிஃபை பண்ண போகிறேன். இந்த ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர் தான் இருக்குது. ஃபுல்லாக க்ளோஸ்டு கண்டெய்ன், எங்கள் இடத்துலையுமே ஓப்பன் ஆகலை, இன்டர்செக்டும் ஆகலை. ஸோ இது மாதிரி இடத்துல சாலிடிஃபை, அதாவது இது அப்படியே சாலிடாக மாற்ற போகிறேன் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். சாலிடிஃபை அவ்வளோதான். ஸோ இது சாலிடாக கன்வெர்ட் ஆகணும். ஓகே, ஸோ இது ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட். ஓகே, இந்த ஆப்ஜெக்டை நான் சாலிட் டெவலப் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு சர்ஃபேஸில் பண்ணிவிட்டு சாலிடில் கன்வெர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ட்ரிம்மிங் மெத்தட். ஸோ ஏன்னா இதுக்கு நான் பயன்படுத்திய ஆப்ஷன் ரிவால்வ், எக்ஸ்ட்ரூட், மெர்ஜ் அண்ட் சாலிடிஃபை. சப்போஸ் இதை வேறு மாதிரி நான் எக்ஸ்ட்ரூட்லேயே பண்ணியிருந்தேன்னா டைம், அதாவது மாடல் ட்ரீயோட எண்ணிக்கை எனக்கு கூட வந்திருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு சர்ஃபேஸ்லேருந்து ஒரு சாலிடுக்கு கொண்டு வர்றது எப்படின்னா சாலிடிஃபை. இதே ஒரு சாலிட் மெட்டீரியலை சர்ஃபேஸாக மாற்ற முடியுமானா மாற்ற முடியும். ஸோ அது எந்த டூலை யூஸ் பண்ணினா ஒரு ரிமூவ்ங்கிற டூலை யூஸ் பண்ணி மாற்றலாம். ஸோ அந்த டூல் எங்கே இருக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கில் ரிமூவ். ஸோ இந்த ரிமூவ் டூல் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ ஒரு கண்டெய்ன், அதாவது ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னாக உள்ள ஒரு சாலிட் ஆப்ஜெக்டை ஒரு ஃபேஸை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த ஃபேஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு ஓப்பன் ஆப்ஜெக்ட். ஸோ ஓப்பன் ஆப்ஜெக்ட் எல்லாமே சாலிடாக இல்லாமல் சர்ஃபேஸாக கன்வெர்ட் ஆகக்கூடிய ஆப்ஷனுக்கு வந்துடும். ஸோ இதை வச்சு ஒரு ஃபேஸை நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எடுத்துடலாம் ஈஸியாக. ஸோ இதில் இந்த ஃபேஸை டாப் ஃபேஸ், அதாவது இந்த பாட்டிலோட கேப்போட டாப் ஃபேஸ், இந்த டாப் ஃபேஸை ரிமூவ்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே லீவ் ஓப்பன், இதை ஓப்பனாக விட்டுடலாமான்னு கேட்கும். ஸோ ஓப்பனாக விட்டுடலாம். ஸோ சாலிடாக உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் சர்ஃபேஸாக மாறுது. ஓப்பன் எடுத்து விட்டிங்கன்னா இது சாலிடாக தான் இருக்கும். ஓப்பன் டிக் அடிச்சிங்கன்னா இது திரும்பி சாலிடாகிடும். ஸோ எந்த மாதிரியான ஒரு சாலிட் ஆப்ஜெக்டையும் நீங்கள் சர்ஃபேஸாக மாற்றணும் அப்படின்னா ஒரு சர்ஃபேஸை ரிமூவ் பண்ணுறது மூலியமாக இதை சர்ஃபேஸாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் பார்க்குறது தான் எடிட்டிங்கில் ரிமூவ் டூல். அந்த பர்டிகுலர் சர்ஃபேஸை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஷனே ஹைலைட் பண்ணும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டா சாலிடாக உள்ள மெட்டீரியல், அது சாலிடாக உள்ள ஃபீச்சர் க்ளோஸ்டு கண்டெய்னர் இல்லாமல் சர்ஃபேஸாக சேஞ்ச் ஆகிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாலிடிஃபை உள்ள மற்ற ஆப்ஷன். ஸோ சாலிடிஃபை யூஸ் பண்ணி வேறு என்னெல்லாம் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்டை நான் திக்கன் பண்ணிக்க முடியும். ஸோ திக்கன் ஆப்ஜெக்ட், திக்கன். ஸோ திக்கன் பண்ணதுக்கப்புறம் இது ஃபுல்லாக சாலிடாக மாறிடும். ஸோ ஓப்பன், ஈஸியான இத்தனை ஸ்டெப்ஸ்லேயே இது மாதிரி குடுவை மாதிரி ஒன்று ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்ம திக்கனை டெலீட் பண்ணிடுறேன். சாலிடிஃபை. ஸோ சாலிடிஃபைல உள்ள மற்ற ஆப்ஷன், ஸோ இந்த மாதிரி இடத்துல சாலிடிஃபைங்கிற ஆப்ஷன் ஹைலைட் ஆகாது. ஏன்னா இது ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர் இல்லாமல் ஓப்பனாக இருக்கிறதுனால சாலிடிஃபை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ இதை ரிமூவ் பண்ணி எடுத்துடுறேன். சாலிடிஃபை. அடுத்தது சாலிடிஃபைல உள்ள ரெண்டாவது ஆப்ஷனை பற்றி பார்த்துடலாம். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சாலிட் பாடியில் ஒரு சர்ஃபேஸ் பாடி இன்டர்செக்ட் ஆகிக்குன்னா அந்த சாலிட் பாடியை சர்ஃபேஸ் பாடியை வச்சு வெட்டி எடுக்கிறது தான் சாலிட் பாடியோட அடுத்த டூல்ஸ். ஸோ இதுக்கு தேவையான ஒரு சர்ஃபேஸை உங்களால் டெவலப் பண்ண முடியும்னா டெவலப் பண்ணிங்க.
ஸோ இதுலேயே நான் ரிவார்டில் உள்ளே போகிறேன். ஸோ சென்டர் லைன் எனக்கு இந்த டைரக்ஷன், அதாவது ஹரிசாண்டலாக போட்டுக்கிறேன். ஸோ இதோட ஷேப், ஸோ என்ன ஷேப்பில் உங்களுக்கு அந்த இதோட பார்க்கணும். ஸோ சர்ஃபேஸை கண்டிப்பாக இது சர்ஃபேஸாக இருக்கணும். அதுக்காண்டி நான் ஓப்பனாக விட்டுறேன். சர்ஃபேஸாக வேணும். ஓகே, கீழே ஒரு சர்ஃபேஸ் பாடி இருக்குது. ஸோ இதையும் நான் இப்போ சைடாக மாற்ற முடியுமானா சைடு 5 சைடாக மாறிடும். ஸோ இது மாதிரி ஈஸியான ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இது மாதிரியெல்லாம் சாலிட் மாடலிங்கை டெவலப் பண்ணுறது கஷ்டம். அதனால தான் இதை சர்ஃபேஸ் மாடலிங்கை டெவலப் பண்ணி ஈஸியான வழியான சாலிடிஃபை இல்லைனா திக்கனை யூஸ் பண்ணி சாலிடாக மாற்றிடுவாங்க. ஸோ இப்போ இதை சாலிடாக மாற்றாமல் சாலிட் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த சாலிடிஃபை கிளிக் பண்ணி இதை சாலிடிஃபைங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வச்சு நீங்கள் டிக் அடிச்சிங்க அப்படின்னா இது அப்படியே ஃபுல் இந்த நீங்கள் வரைஞ்ச ஒரு சர்ஃபேஸ் க்ளோஸ்டு கண்டெய்னர் இருந்துச்சு அப்படின்னா அது சாலிடாக மாறிடும். ஸோ அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா மெட்டீரியல் ரிமூவ். ஸோ எந்த மெட்டீரியல் ரிமூவ் ஆகும் அப்படின்னா இந்த மெட்டீரியல். ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு சாலிட் பாடியாக ஒரு சர்ஃபேஸை வச்சு நீங்கள் வெட்டி எடுக்கணும் அப்படின்னா இந்த சாலிடிஃபைங்கிற ஆப்ஷன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். சாலிடிஃபை. ஸோ சாலிடிஃபைல ரெண்டு ஆப்ஷன், ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர் ஃபுல் சாலிடாக மாற்றும், இன்னொன்று ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர் உள்ள சாலிட் பாடியை ஒரு சர்ஃபேஸை வச்சு ரிமூவ் பண்ணாலும் சாலிடை வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது சர்ஃபேஸ் மாடலில் உள்ள அடுத்தடுத்த டூல்ஸை பற்றி பார்க்கலாம். இதை டெலீட் பண்ணிக்கிறேன். பேரண்ட் டெலீட் பண்ணால் அதை பேஸ் பண்ணி இருந்த எல்லா ஃபீச்சரும் டெலீட் ஆகிட்டு இதை நான் தனியாக செப்பரேட்டாக போட்டதுனால இது ஏர் அடித்து எந்த ரெஃபரன்ஸ் ஃபீச்சர் இல்லாமல் நிற்கிது. ஸோ இதையும் உங்களால் ரீட் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபில்லுங்கிற ஆப்ஷன். ஸோ இந்த ஃபில் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா நீங்கள் வரைஞ்ச ஒரு க்ளோஸ்டு ஸ்கெட்சை சர்ஃபேஸாக க்ரியேட் பண்ணிடும். ஓகே, ஸோ ஃபில்லை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபில் அப்படின்னா எந்த ஸ்கெட்ச் டேரெக்டாக போய் ஒரு ஸ்கெட்சை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா ஒரு டேட்டம் பிளான்லையோ இல்லை ஒரு ஃபேஸ்லையோ ஸ்கெட்சை வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த டேட்டம் பிளானில் ஸ்கெட்சை நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ எந்த மாதிரியான ஷேப் உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப் அப்படியே ஸ்கெட்சாக வரைஞ்சிடலாம். ஸோ இங்கே ஒரு நான் சர்க்கிள் போட்டுக்கிறேன். ஸோ இதை ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் க்ளோஸ் லூப்பாக இருக்கோ அது அப்படியே எனக்கு ஒரு சர்ஃபேஸான ஷீட்டாக மாறிடும். ஸோ இது மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபில்லுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுது. இதே ப்ரொஃபைலை நீங்கள் எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும், ஸோ அது அப்படியே டெப்த்தாக டெவலப் ஆகிருக்கும். ஸோ அதையும் பார்த்துடலாம் எக்ஸ்ட்ரூடில். ஸோ இதே ப்ரொஃபைலை நான் போடுறேன், பட் வேறு சைஸில் போடுறேன். ஸோ இதான் சைஸ் அப்படின்னா ஸோ இதில் உள்ள எடுத்துட்டேன். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரூட் டெவலப் ஆகிருக்கு. உங்களுக்கு தேவை சர்ஃபேஸ் அப்படின்னா சர்ஃபேஸ். ஸோ இந்த ஃபில்லுக்கும் எக்ஸ்ட்ரூடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதான். ஸோ எக்ஸ்ட்ரூட் அப்படின்னா நீங்கள் போட்ட ஸ்கெட்ச் அப்படியே டெவலப் ஆகும். ஸோ ஃபில் அப்படின்னா அந்த பவுண்ட்ரி, உங்களோட ஸ்கெட்ச் எந்த பவுண்ட்ரியை கவர் பண்ணியிருக்கோ அந்த பவுண்ட்ரி எனக்கு எக்ஸ்ட்ரூடாக டெவலப் ஆகும். இதுதான் ஃபில்லோட கான்செப்ட். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சர்ஃபேஸ் டூலில் உள்ள சர்ஃபேஸ் ஃப்ரீ ஃபார்ம். ஸோ இந்த சர்ஃபேஸ் ஃப்ரீ ஃபார்ம்னா என்ன அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸை பர்டிகுலர் ஷேப்பில் இல்லாமல் வேரியன்ட் ஷேப்பில் மாற்றிக்கலாம். ஸோ கிரிட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நீங்களாக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஷேப்பை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சர்ஃபேஸ் ஃப்ரீ ஃபார்மில் கொடுத்து மாற்றிக்க முடியும். ஸோ சர்ஃபேஸ் ஃப்ரீ ஃபார்ம் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது ஃபஸ்ட்டு கேட்குற ஆப்ஷன் பேஸ் சர்ஃபேஸ். ஸோ பேஸ் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது எந்த பேஸ் சர்ஃபேஸை நீங்கள் சேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த சர்ஃபேஸை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் சர்ஃபேஸ். ஸோ நம்பர் ஆஃப் கண்ட்ரோல் கிரிட்ஸ். ஸோ எக்ஸ் டைரக்ஷன்லையும் ஒய் டைரக்ஷன்லையும் எத்தனை நம்பர் ஆஃப் கர்வ்ஸ் வேணும். ஸோ இந்த கர்வ்ஸ் எங்கெல்லாம் மீட் ஆகுதோ அந்த இடத்துல தான் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு டெவலப் ஆகும். அந்த பாயிண்ட்டை வச்சு தான் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இதோட ஷேப்பை. ஸோ நான் ஒரு 6 அப்படின்னு டைப் பண்ணுறேன் ஹரிசாண்டலாக. ஸோ ஹரிசாண்டலாக எனக்கு 6 இது வந்திருக்கு. ஸோ வெர்டிகலாக ஒரு 6. ஸோ 6 டெவலப் ஆகிருக்கு மீட் பண்ணுற பாயிண்ட். ஸோ எந்த இடத்துலலாம் அந்த பாயிண்ட் மீட் ஆகிருக்கோ அந்த இடத்துலலாம் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டைனமிக் பிளேன், டிஃபரெண்ட் பிளேன், ஒரிஜினல் பிளேன் இருக்கும். ஸோ ஒரிஜினல் பிளேன் கொடுத்தீங்கன்னா அந்த பிளேனில் மட்டும் தான் எனக்கு மூவ் ஆகும். ஸோ எந்த மாதிரி ஷேப் உங்களுக்கு வேணுமோ அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகே,
ப்ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலிவேஷன் அப்படி தெரியும். இதான் சர்ஃபேஸ் ஃப்ரீ ஃபார்ம் மேடாக இருக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ இந்த சர்ஃபேஸ் பண்ணுறதுனால ஸோ சாலிடை ஃப்ரீ ஃபார்ம் பண்ணும்போது அவரோட பாட்டம் சர்ஃபேஸ் சாலிட் ஃபார்மை ஃப்ரீ ஃபார்ம் பண்ணும்போது அதோட பாட்டம் சர்ஃபேஸ் எந்த சேஞ்சஸுக்கும் உள்ளாகாது. பட் சர்ஃபேஸை பண்ணும்போது அதோட எடிட்டிஸ் அதாவது கீழே உள்ள பாட்டம் சர்ஃபேஸும் சேர்ந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இதோட அஃபெக்ட்னஸ் பேக் சைடில் தெரியுது. ஸோ இதான் சர்ஃபேஸ் ஃப்ரீ ஃபார்ம். ஸோ அந்த கேட் கர்வ் எத்தனை கேட் கர்வ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவு உங்களோட அக்யூரசி ஆஃப் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் காப்பி ஜாமெண்ட்ரி. ஸோ காப்பி ஜாமெண்ட்ரி என்னன்னா ஒரு சாலிட் பாடியிலேருந்து அந்த சர்ஃபேஸை மட்டும் காப்பி பண்ணி சர்ஃபேஸ் மாடலிங்காக கொண்டு போகிறது தான் சாலிட் மாடலிங். இதுலேருந்து காப்பி ஜாமெண்ட்ரி. ஸோ இதை பற்றி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்ட் சாலிட் மாடல் ஒன்று தேவை. ஸோ அது வரைவோம். ஸோ இதை டெலீட் பண்ணிவிட்டு ஒரு பர்ஃபெக்ட் சாலிட் மாடல் வரைஞ்சி அந்த காப்பி ஜாமெண்ட்ரிங்கிற ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் காப்பி ஜாமெண்ட்ரி. காப்பி ஜாமெண்ட்ரி அப்படின்னா என்னென்னா ஒரு சர்ஃபேஸை ஒரு சாலிட் பாடிலேருந்து கொண்டு வர்றது தான் காப்பி ஜாமெண்ட்ரி. ஏற்கனவே வரைஞ்ச ஒரு மாடல் இல்லைனா ஏற்கனவே ஒரு ஃபைலாக உள்ள ஒரு மாடலை அதுலேருந்து அவர் அவுட்டர் சர்ஃபேஸ் அதாவது அவுட்டர் ஏரியாவை மட்டும் சர்ஃபேஸாக நம்ம மாடலிங்க்கு கொண்டு வர்றது காப்பி ஜாமெண்ட்ரி. ஸோ காப்பி ஜாமெண்ட்ரி எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஏற்கனவே சேவ் பண்ண ஒரு மாடல் தேவை. ஸோ எந்த சர்ஃபேஸ்லேருந்து நீங்கள் மாடல் எடுக்கணுமோ அதோட லொக்கேஷனை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. ஸோ காப்பி ஜாமெண்ட்ரியை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு காப்பி ஜாமெண்ட்ரி கிளிக் பண்ணுங்கள். ஸோ காப்பி ஜாமெண்ட்ரின்னு கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகுது. இதில் ஃபைல் ஓப்பன்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் மூலியமா எந்த ஜாமெண்ட்ரி அதாவது எந்த சாலிட் பாடியிலேருந்து உங்கள் சர்ஃபேஸை நீங்கள் எடுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த சாலிட் பாடியை ப்ரௌஸ் பண்ணணும். ஸோ இதை ப்ரௌஸ் பண்ண ஒரு பார்ட் ஃபைல் இதில் பிளேஸ் ஆகிருக்கு. இதில் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஃபோ சர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு சாலிட் பாடி உள்ள பார்ட் இதில் இருக்குது. இதில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ டிஃபால்ட்டில் எனக்கு செட் ஆகட்டும். ஓகே, ஸோ இதில் பப்ளிஷ் ஜாமெண்ட்ரி ஒரு ஆப்ஷன் யூஸ் ஆகும். இதை பப்ளிஷ் அப்படிங்கிறது டிக்கில் இருந்துச்சு அப்படின்னா ஃபைனலாக நான் ரெண்டரிங் பண்ணும்போது மட்டும்தான் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பப்ளிஷ் ஜாமெண்ட்ரி நான் அன்டிக் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் எந்த மாடல் சூஸ் பண்ணீங்களோ அந்த மாடல் சின்ன விண்டோவை இதில் வந்து செட் ஆகிருக்கும். ஸோ இதில் எந்த சர்ஃபேஸ்லாம் உங்களுக்கு தேவை அதாவது இப்போக்கி எந்த சர்ஃபேஸை யூஸ் பண்ணி நீங்கள் மாடலிங் பண்ண போகிறீங்களோ அந்த சர்ஃபேஸை அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ எந்தெந்த சர்ஃபேஸ்லாம் உங்களுக்கு தேவையோ அதை சூஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோலை பிடிச்சிட்டு மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எதெல்லாம் தேவையோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த மாடல்லேருந்து அவரோட அவுட்டர் ஏரியா மட்டும் உங்கள்கிட்ட வந்துடும். ஸோ இது சர்ஃபேஸாக உள்ளே வந்திருக்கும். ஸோ எந்த மிக்சிங் எதுவும் ஆகிருக்காது. ஸோ மெர்ஜ் டூல் எல்லாம் பர்ஃபெக்டாக யூஸ் ஆகி தான் உள்ளே வந்திருக்கும். ஸோ இதில் மாடல் டீயில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் காப்பி ஜாமெண்ட்ரி. ஸோ இதில் எப்படி கிரியேட் பண்ணாங்க ஸோ அது எதுவுமே வராது. ஸோ அதோட ஐடி அதாவது ஒரு சர்ஃபேஸ் ஐடியா டெவலப் ஆகி சாலிட் மாடல்லேருந்து சர்ஃபேஸை கொண்டு வரணும். சாலிட் பார்ட்டில் உள்ள அவுட்டர் ஏரியாவை யூஸ் பண்ணி தான் நான் மாடல் டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா காப்பி ஜாமெண்ட்ரிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் உள்ள டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுங்க பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்காண்டி தான் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓப்பனில் இன்ஃபோ சர்ஃபேஸுங்கிற புது ஆப்ஜெக்ட் அதாவது நான் சேவ் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்டை ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி இந்த டூல்லாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணாங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள டூல் ரீஃபீட். ரீஃபீட் அப்படிங்கிறது உங்களோட ஆப்ஜெக்ட் அதாவது உங்களோட ஃபீச்சர் உங்கள் ஸ்க்ரீன்லேருந்து வேறு எங்கேயாவது போயிட்டு அப்படின்னா இதை பர்ஃபெக்ட் ஸ்க்ரீன் அதாவது ஸ்க்ரீன் ஃபிட் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு பேர் ரீஃபீட். ஸோ இப்போ தான் நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ரீஃபீட் அப்படின்னா பழைய பொசிஷனுக்கு வந்துடும். இல்லை அப்படின்னா மூவ் பண்ணிக்கிறேன். ரீஃபீட் அப்படின்னா அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ ஜூம் இன். ஸோ நம்ம ஸ்க்ரோல் அவுட் பண்ணுறத இங்கே பட்டன் மூலியமாக யூஸ் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்கிள். ஸோ எந்த இடம் பர்டிகுலராக ஜூம் ஆகணுமோ அந்த இடம் ஜூம் ஆயிரும். ஸோ பர்டிகுலராக ஜூம் பண்ணுறதுக்கு உள்ள ஜூம் சரி இது ஜூம் அவுட். ஸோ ஜூம் அவுட்டை பொறுத்தவரையும் ஏரியா கேட்காது, அது ஆட்டோமேட்டிக்காக ஜூம் அவுட் ஆகும். ஜூம் இன்க்கு மட்டும் ரெக்டாங்கிள் ஏரியா கேட்கும். எந்த இடம் ஜூம் ஆகணுமோ அந்த இடத்த பிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து உள்ள 4வது ஆப்ஷன் ரீபெயிண்ட். உங்கள் ஸ்கெட்சிலேயோ இல்லை நீங்கள் பண்ண மாடிஃபிகேஷனில் ஆஃப்டர் தட் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த சேஞ்சஸ் நடக்கலை அப்படின்னா ரீபெயிண்ட் அதாவது சிஸ்டத்தை ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி. சில அப்டேஷன் இங்கே ஆகலை அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ரீபெயிண்ட். அவரோட ஆப்ஷன் தான் கண்ட்ரோல் ஆர். ஸோ இதை பற்றி நேற்றுக்கு பார்த்தாச்சு. டிஸ்பிளே ஸ்டைல். ஸோ டிஸ்பிளே ஸ்டைல்னா உங்களோட ஆப்ஜெக்ட் நீங்கள் வரைஞ்ச ஃபீச்சர் அதாவது காம்பனண்ட் எந்த ஷேப்பில் தெரியணும், ஷேடோ முள்ள தெரியணுமா, ஒய் ஃப்ரேம்னு தெரியணுமா, அதாவது ஒய் ஃப்ரேம் லைவாக தெரியணுமாங்கிறத பற்றி நீங்கள் பார்த்துடலாம்.
ஸோ அடுத்து உள்ளது எந்த வியூ, நீங்கள் வரைஞ்ச வியூவில் டாப் ஃப்ரண்ட்ங்கிற ஒரு 6 வியூ இருக்கும், ப்ளஸ் ட்ரைமெட்ரிக் வியூவோட சேர்த்து 7 இருக்கும். அந்த 7ல் எந்த வியூவை நீங்கள் இப்போக்கி பார்க்க விரும்புகிறீங்களோ அந்த வியூவை டைரெக்டாக சூஸ் பண்ணுறது மூலிமா பார்த்துடலாம். அடுத்து உங்கள் டிஸ்பிளேயில் உங்கள் காம்பவுண்டு தவிர எக்ஸ்ட்ரா வேறு என்னெல்லாம் தெரியுது அப்படின்னா 3 டேட்டம் பிளேன்ஸ், ஆக்சிஸ், ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம், ஒரு பின் சென்டர். ஸோ இத்தனை ஆப்ஷன் தெரியுது. ஸோ இதெல்லாம் தெரிய வேண்டாம், என் காம்பவுண்டு தெளிவாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ இதெல்லாம் ஹைட் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் தான் டிஸ்பிளே டேட்டம் ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் ஆக்சிஸ், பாயிண்ட், கோஆர்டினேட் சிஸ்டம், டேட்டா பிளேன் ஏதாவது எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஸோ எதுவுமே வேண்டாம்னா செலக்டாக கொடுத்துருங்க. ஸோ உங்கள் மாடலில் எதுவுமே இருக்காது. இல்லை எனக்கு பிளான் மட்டும் தேவைன்னா பிளானை மட்டும் டிக் வச்சிங்கன்னா அது மட்டும் தெரியும். ஸோ செலக்டால் எல்லாமே தெரியும். ஸோ இது நோட், ஏதாவது அனோட்டேஷன் சிம்பிள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அனோட்டேஷனை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அனோட்டேஷன் அப்படிக்கு என்னென்னா நம்ம டிஃபால்ட்டாக ஹோல் பேஸ், அதாவது ஹோல் பேஸ் பண்ணும்போது அதோட நோட், ஸோ நோட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த நோட் சைடில் தெரியணுமா தெரிய வேண்டாங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் இந்த நோட். ஸோ என்ன டைமென்ஷன் அந்த ஹோல் பேஸ் பண்ணியிருக்கிற டீட்டெயில்ஸ், அதாவது மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸை இது இருந்துச்சுன்னா காமிக்கும். ஸோ ஆஃப் பண்ணிச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரியாது. ஸோ கடைசியாக உள்ளது ஸ்பின் சென்டர். ஸோ ஸ்பின் சென்டர் தான் இந்த ப்ரோ, அதாவது இந்த விண்டோவோட ஆரிஜின். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட காம்பவுண்ட் ரொட்டேட் ஆகுது. ஸோ நீங்கள் மவுஸை கண்ட்ரோல் பண்ணி இதை ரொட்டேட் பண்ணும்போது அந்த பின் சென்டர் தான் இந்த ஆரிஜினோட சென்டர் பாயிண்ட். சப்போஸ் நீங்கள் இந்த ஸ்பின் சென்டர் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இது ரொட்டேட் ஆகும். பட் எதை பொறுத்து ரொட்டேட் ஆகும் அப்படின்னா நீங்கள் எந்த இடத்த மவுஸை பிக் பண்ணி ரொட்டேட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த இடத்த பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆகும். பின் சென்டர் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பின் சென்டரை பொறுத்து தான் ரொட்டேட் ஆகும். ஸோ இதுதான் இது உள்ள டூல்ஸ். கிரியோவில் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் ஃப்ரீ ஸ்டைல். ஃப்ரீ ஸ்டைல் அப்படிங்க என்னன்னா ஒரு எலாஸ்டிக் மெட்டீரியலை எந்த மாதிரி ஷேப்பெல்லாம் நம்ம கையாலே கொண்டு வரலாமோ அதே மாதிரி இதுலேயும் கொண்டு வரலாம். ஸோ இதில் ப்ரிமிட்டிவ்ஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி எல்லா காம்பவுண்டையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு எந்த மாதிரி வேணாலும் நம்ம தகுந்தாப்பில் மாற்றிக்க முடியும். ஸோ ஃப்ரீ ஸ்டைலை கிளிக் பண்ணுங்க, அதில் ப்ரிமிட்டிவ்ஸ். ஸோ ப்ரிமிட்டிவ்ஸில் என்னென்ன ஷேப் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ சர்க்கிள், டொனட், ரெக்டாங்கிள், டபுள் சர்க்கிள், டபுள் டொனட், ட்ரையாங்கிள், ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே 2D, இது எல்லாமே க்ளோஸ் ப்ரிமிட்டிவ்ஸ், அதாவது 3D ஆப்ஜெக்ட். ஸோ உங்களுக்கு சிலிண்டர் வேணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணுங்கள், சிலிண்டர் வந்துடும். ஸோ இந்த சிலிண்டரை ஒரு எலாஸ்டிக் மெட்டீரியலாக கன்சிடர் பண்ணி எந்த டேரக்ஷன்லாம் நீங்கள் இழுத்துக்க முடியும். ஸோ அந்த இழுக்கிறப்ப உங்களுக்கு 3D ட்ராக்கர் தேவை. பாயிண்ட் கிளிக் பண்ணுங்க வந்துடும். ஸோ இதோட பேர் தான் 3D ட்ராக்கர். ஸோ இதோட அட்ஜஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த பாயிண்ட் எல்லா இடத்துக்கும் போகும். ஸோ அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இந்த மெட்டீரியல், அதாவது இந்த சிலிண்ட்ரிக்கல் காம்பனண்ட் எல்லா ஷேப்லையும் உங்களால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இது கிரியேட் ஆகுது. இதில் கான்ஸ்டன்ட், லீனியர், ஸ்மூத் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் இருக்குது. கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது அந்த பாயிண்டை பேஸ் பண்ணி மட்டும் தான் கிரியேட் ஆகும். லீனியர்னா ஏதாவது ஒரு டைரக்ஷனில் மட்டும் தான் கிரியேட் ஆகுது. ஸ்மூத் அப்படிங்கிறது 2-3 ப்ரிமிட்டிவ்ஸ் ஆட் ஆகிற இடத்துல அதோட மெர்ஜிங் பாயிண்ட் உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ அலாங்கேஜஸ், இது மூவ்மெண்ட். ஸோ எட்ஜை பேஸ் பண்ணி மூவ் பண்ண போறீங்களா, நார்மலுங்கிறது எல்லா டேரக்ஷன்லையும் ஆஃப் ஸ்ப்ளிட் அதுக்கு பேரலாக பண்ண போறீங்களாங்கிறது பார்க்குறது தான் இதோட மூவ்மெண்ட் டேரக்ஷன். ஸோ இதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரூடுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது அது அந்த டேரக்ஷனில் பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் கொண்டு வரணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரூட். ஸோ இந்த இதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறேன்னா அது அந்த ஷேப்பில் கிரியேட் ஆகும். ஸோ இது எக்ஸோட ரேஞ்ச். ஸோ எந்த ரேஞ்சில் அது தெரியணும். ஸோ இது ஹார்டாக இருக்கிறதுனால தான் இதோட எட்ஜஸ் தெரியுது. இது சாஃப்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இதோட எட்ஜ் பாயிண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். அதாவது ரவுண்ட் அப்ளை பண்ணுற டூல் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ இந்த ஃப்ரீ ஸ்டைலை யூஸ் பண்ணி உங்களால் என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும். ஒருவேளை நான் இந்த ஃப்ரீ ஸ்டைலை யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிங்கன்னா அந்த ஃப்ரீ ஸ்டைலை ரீஎடிட் பண்ணுறது கஷ்டம். ஸோ எடிட் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி எடிட் டெஃபினேஷன், அந்த லூப், அதாவது அந்த டேஷ்போர்டை யூஸ் பண்ணி மட்டும்தான் அந்த ஃப்ரீ ஸ்டைலை எடிட் பண்ணிக்க முடியும். வேறு எதையும் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியாது. ஸோ இதில் இந்த டேட்டம் பிளேன், ஸோ மிரர் வேணாலும் மிரர். ஸோ இதில் உள்ள ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் ஹார்டில் பார்த்துருப்பீங்க. பட் சர்ஃபேஸ் மாடலில் உள்ள எக்ஸ்ட்ரா லெவல்ஸ் தான் இந்த ஃப்ளெக்சிபிள் மாடல்.